हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणं हर नमः पार्वती पदये, जानकी कांत स्मरणं सद्गुरु स्वामिनः आंजनेय स्वामिनः। श्रीमत्पयोनिधि निकेतन चक्रपाणे भोगींद्र भोगमणिरंजित पुण्यमूर्ते, योगीश शाश्वत शरण्य भवाब्धिपोते, लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्। एकेन शंखम् अपरेण करेण चक्रम्, अन्येन सिन्धुतनयामवलम्ब्य तिष्ठन्, वामे करेण वरदाभय पद्मचिह्ने, लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं, देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे, संसारसर्पदष्टं यः विष्णुरातममुच्यते। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं, प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। ध्येयं सदा परिभवघ्नमभीष्टदोहं, तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं, भक्त्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतं, वन्दे महापुरुषते चरणारविन्दं। स्वभक्षपक्षपातेन तद्विपक्षविदारणं, नृसिंहमद्भुतं वन्दे परमानन्दविग्रहम्। ध्येयं सदा परिभवघ्नमभीष्टदोहं, तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं, भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतं, वन्दे महापुरुषते चरणारविन्दं। पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं, करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं, वातालयेशमनिशं हृदि भावया। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः, अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं, गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता, अजाढ्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। चतुर्विधा भजन्ते मां जनाः सुकृतिनोऽर्जुन, आर्तो जिज्ञासुरर्थार्थी ज्ञानी च भरतर्षभा அப்படின்னு பகவான் கீதையில பகவான் ஆராதிக்கிற எல்லா பக்தர்களுமே சுக்ருதிகள் அப்படின்னு சொல்றான். கஷ்டம்னு பகவானிடத்துல வந்தாலும், ஒரு புத்திரலாபமோ உத்தியோக லாபமோ தனலாபமோ ஏதோ ஒரு காமனையா வேண்டி பகவானிடத்துல வந்தாலும், இல்லை பகவானை தெரிஞ்சுக்கணும் பகவத் தத்துவ ஞானத்தை தெரிஞ்சுக்கணும்னு வந்தாலும் எல்லாருமே சுக்ருதிகள் தான். ஞானிய சுக்ருத்தின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே சுக்ருதிகள் அப்படின்னு சுவாமி ஆனா சொல்றா.
4 விதமான பக்தர்கள் இருக்கால், எல்லாருமே சுகிருதிகள். ஏன்னா லோகத்துல கஷ்டம் இல்லாதவாள் யாரு? ஏதோ ஒரு சிரமம், ஏதோ ஒரு கஷ்டங்கள் எல்லாருக்கும் வந்து வந்து போயிட்டே இருக்கு. சமுத்திரத்துல அலை போல. மகாபாரதத்துல தௌமியாச்சாரியால் சொன்னார், துக்கஸ்தான சஹசிராணி விபத்ஸ்தான சதானிச்சா திவசே திவசே மூடம்னா அவிசந்தி நபண்டிதம். 1000 துக்கம் இருக்கு, 100 விபத்துகள் இருக்கு. துக்கஸ்தான சஹசிராணி விபத்ஸ்தான சதானிச்ச, அன்றாடம் இருக்கு. திவசே திவசே மூடம். அப்படி ஒன்றும் இல்லையே, நான் நன்னா தான் இருக்கேனே. இன்னைக்கு சப்தாகம் நடக்கிறது, நான் பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன், கதை சொல்லிட்டு இருக்கேன், நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கேனால் இன்னைக்கு போகுது பகவானோட கிருபை. பகவானுடைய காருண்யம் நமக்கு ஒரு அலை அடிச்சு ஓஞ்சு அடுத்த அலை சமுத்திரத்தில் கிளம்புறதுக்கு முன்னாடி இடப்பட்ட கேப் இருக்கு இல்லையா, அதுபோல சுகமா இருக்கிற காலம்ங்கிறது. சுகம்னு சொல்றதெல்லாம் எப்போன்னால் ஒரு துக்கம் முடிஞ்சு இன்னொரு துக்கம் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள, கவலை வரதுக்குள்ள மத்தியில் இருக்கிற நேரத்தை சுகம்னு சொல்றோம். உண்மையான சுகமா இருந்தா, அது சத்தியமான சுகமா இருந்தா லைஃப் லாங் இருக்கணுமா வேண்டாமா? வந்து வந்து போறது. அதுபோல துக்கமும் நிரந்தரம் இல்லை, வந்து வந்து தான் போறது. என்னைக்கும் கவலை இல்லை, என்னைக்கும் துக்கம் இல்லை, ஆனா வரது தெரியறது. வந்து வந்து போறது ஏதோ கவலைகள், ஏதோ துக்கங்கள், அது இருக்குன்னுட்டா இந்த சம்சார வாழ்க்கையில இருக்கிற பர்யந்தம். என்ன பாபியாம் மனுஷலோகா அப்படின்னு புண்ணியம் பாபம் ரெண்டும் பண்ணவாளுக்கு தான் பூலோகத்துல ஜென்மா. புண்ணியம் மாத்திரமே இருந்ததானால் அவள் சொர்க்கவாசி ஆயிடுவாள், பாபம் மாத்திரமே இருந்ததானால் நரகத்துக்கு போயிடுவாள். புண்ணியமும் இருக்கு பாபமும் இருக்கு, ரெண்டையும் கலந்து அனுபவிக்கணும்னால் அவ பூலோகத்துல வந்து பிறப்பா. உபாபியம் மனுஷலோகான்னா அப்போ புண்ணியத்தோட பலன் சுகம், பாபத்தினுடைய பலன் துக்கம்னால் மாறி மாறி தானே வரும். மாறி மாறி ஒரு அதுல ஒரு சௌகரியம், கொஞ்ச நாள் சுகமா இருக்கு, கொஞ்ச நாள் துக்கமா இருக்கு, ஒரே தரையா துக்கமா ஆயிடல. அது பெரிய ஆறுதல் நமக்கு. கர்ம பலன் மாறி மாறி வந்துன்னு இருக்கு. ஆனா பூலோகத்துல இருக்கிற பரியந்தம் இந்த துவந்தங்கள் இருந்தே தீரும். சுகம் துக்கம் லாபம் நஷ்டம், ஜெயம் அபஜயம், சுகதுக்கே சமயகிருத்வா லாபாலாபோ ஜெயா ஜெயோ. சுவாமி கீதையில சொல்றார், இதெல்லாம் உள்ளதுதான் பூலோகம். அதனால தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரதா அப்படின்னா, இதெல்லாம் வராத பண்ணிக்க உபாயம் சொல்லல பகவான். நீ எது வந்தாலும் பொறுமையோட இருக்க பழகிக்கோ அப்படின்னா. எது வந்தாலும் திதிக்ஷன்னா சகிப்புத்தன்மை, சகன சக்தி, பொறுமையோட இருக்க பழகிக்கோ. ஏன்னா இதெல்லாம் வந்து வந்து போறதுதான். ஆகமா பாயினோ நித்யாகும் தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரதா மாத்ரா ஸ்பரிசாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ணோ சுகதுக்கதாக. ஆகமாபாயினோ நித்யாகான்னு ஒரு பாடம், அனித்யாகான்னு ஒரு பாடம். இது நிரந்தரம் இல்லை, அதனால அனித்யம். எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கு, அதனால நித்தியம். இருக்கிறது சத்தியம். துக்கத்தை அனுபவிக்கிறவன் துக்கத்தை அனுபவிக்கலேன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு கஷ்டம் வருது, ஒரு கவலை வருதுன்னால் இருக்கு, அது எல்லாருக்கும் தான் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்க. நமக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. இதிலெல்லாம் மனசை விட்டுடாதபடிக்கு பகவான் இடத்துல மனசை செலுத்த. அதுதான் பக்தி யோகம். அது எந்த விதத்துல பண்ணினாலும் அவன் பாக்யவான் அப்படின்னு சொல்றான். ஒரு லாபத்துக்காகவோ இல்லை ஒரு கஷ்டத்துக்காகவோ கோவிலுக்கு வந்தால் அப்படின்னு சொன்னால், சதுர்விதா பஜம். லோகத்துல எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு, எல்லாரும் கோவிலுக்கு வரதில்லையே, எல்லாரையும் சுவாமியை நம்புறதில்லையே, எல்லாரும் 10 துளசி எடுத்து பகவானுக்கு அர்ச்சிப்போம், பகவான் ரட்சிப்பார்னு நம்பிக்கை வரதில்லையே. அப்ப வந்தவாள் பாக்கியசாலிகள் தானே. கஷ்டத்தோட கோவிலுக்கு வந்தாலும் பகவான் ரட்சிப்பாருங்கிற நம்பிக்கையோட அடிப்படையில தானே வரா. ஒரு சுவாமி மலைக்கு போறதோ, பழனியில போய் தங்கத்தேர் இழுக்கிறதோ, காவடி எடுக்கிறதோ, என்னென்ன ஒரு நல்ல காரியங்கள் உண்டோ, திருப்பதியில போய் வேண்டுதலை செய்யறதோ, இது மாதிரி நல்ல காரியங்கள்ல ஏதோ ஒண்ணுல ஈடுபடுறாளானால் பகவான் இருக்காருங்கிற நம்பிக்கையோட அடிப்படையில தானே செய்யறாள். அந்த நம்பிக்கையோட உச்ச நிலை தான் பிரகலாத சுவாமி. அந்த நம்பிக்கை இருக்கு. அது முணுக்கு முணுக்குன்னு ஏத்தின தீபம் ரொம்ப நாழி ஆயிடுத்துன்னா கொஞ்சம் அப்படி முணுக்கு முணுக்குன்னு எரியறதா எரியலையான்னு எட்டி எட்டி பார்க்க வேண்டியிருக்கு பாருங்க, சொடலோட கூட. அது மாதிரி இருக்கு நம்மளுடைய நம்பிக்கை எல்லாம். சாமானியாலோடது ஞானிகளோடதுனால் திருவண்ணாமலை தீபம் போல இருக்கு. அதான் வித்தியாசம். பக்தி பக்தி தான். நம்மளுடையோடது ஆரம்ப நிலையில இருக்கு, அவளோடது உச்ச நிலையில இருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப பிரகலாதன், துருவன், சபரி, விபீஷணன் இது மாதிரி பக்தால ஏன் சொல்லி ஹனுமார், உத்தவர், துருவசுவாமி இது மாதிரி ஏன் சொல்லிகிட்டே இருக்கோம்னால் அந்த உச்ச நிலையை அடையணுமே. சொல்லி சொல்லி தானே அவளுடைய நிலைக்கு நம்ம ஆகணும். அதனால கதை தெரியும் நமக்கு. ஹிரண்யகசிபுன்னு ஒருத்தன் இருந்தான், அவனுக்கு 4 பிள்ளைகள் இருந்தது.
அதில் ஒருத்தன் பிரகலாதன். இந்த கதைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பிரகலாதனோட சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். கஜேந்திரனோட சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி கேட்கறது கதை தெரியாததுக்காக இல்லை, அந்த பக்தியை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது. அது மாத்திரம் புரிய மாட்டேங்கிறது. பார்த்தீங்களா, கதை புரியறது. அத்தனை கஷ்டத்துலையும் அந்த யானை ஆதி மூலமேன்னு கூப்பிட்டுது கஜேந்திரன்னு சொன்னா அந்த இடம் மாத்திரம் புரியல நமக்கு. நமக்கு ஏதாவது கொஞ்சம் கால் இடறினா கூட ஐயோ அப்பா அப்படின்னு தான் வருது வாயில. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடுத்தானா, நான் இவ்வளோ நல்லது பண்றேன் எனக்கு கஷ்டம் வந்துடுதே அப்படிங்கிறா. கோவிலுக்கு போனால் பெருசாக ஒன்றும் வரல, காலில் ஏதோ கல் குத்தி விடுத்தோம், முள்ளு குத்தி விடுத்தோம். கோவிலுக்கு போனேன், காலில் முள்ளு குத்தி விடுதே, குத்தலாமா அப்படின்னு கேட்குறான். நான் பக்தியோடு தானே கோவிலுக்கு போனேன், முள்ளு குத்தலாமாங்கிறான். அதை விட ஒரு படி கேட்குறான், கோவிலுக்கு போகாத வாழ்க்கெல்லாம் ஒன்றுமே குத்தலையே, எனக்கு தானே குத்துறது, நான் கோவிலுக்கு போகிறேன் குத்துறதுங்கிறான். அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. பகவானுக்கு ஒரு நல்ல அப்புறம் அது விசுவாசத்தோட அடிப்படையாகாது. அது விசுவாசம் இருந்தால் அது மாதிரி வார்த்தைகள் வராது. ஆலயத்தில் இருக்கிற பகவான் சத்தியம்தான், நான் போய் வழிபடுறதுங்கிறது என்னோட பாக்கியம்தான். அப்போ முள்ளு குத்துறதேனால் அது என்னுடைய கர்மா அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு கர்மா அனுபவிக்க வேண்டியது இந்த மட்டும் போச்சு. நான் கோயிலுக்கு வந்ததுனால எப்படி சொல்லணும், அதை கோயிலுக்கு வந்ததுனால எனக்கு முள்ளு குத்தினதோடு போச்சு. நான் கோவிலுக்கே வரலைன்னால என் காலே ஏதான அடிபட்டு ஆக்சிடென்ட்ல போயிருக்கலாம், இல்லை பாறையில் மோதி என் காலே போயிருக்கலாம். காலே போக வேண்டிய கர்மா இருந்த காலத்தில் சுவாமி ஏதோ ஒரு முள்ளு குத்தி போக்கினார். அப்படிதான் எடுத்துக்க. பெருசா வர வேண்டியதை சுவாமி ஏதோ சின்னதாக ஆக்கி இதோட போட்டோம் அப்படின்னு விட்டார் அப்படின்னு தான் நினைக்கணும் பக்தா. அதுதான் விசுவாசத்துக்கு அடையாளம். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாசுகிருதினோர்ஜுனா. 4 விதமான பக்தர்கள் இருக்கால். ஆர்த்தோ, ஜிக்ஞாசுர், அர்த்தார்த்தி, ஞானேச்ச பரத ரிஷபா. ஞானிகள் 4 பேர்கள். அதுல ஞானி தனியானவன். தேஷாம் ஞானி நித்தியயுக்தா ஏகபக்தர் விசிஷ்யதே. இந்த 4 பேர்கள்ல ஞானி தனியானவன். அஹம்சச்ச மம பிரியா, எனக்கு ரொம்ப பிரியமானவன் இந்த ஞானி. உதாரா சர்வயேவைதே ஞானித்வாத்மைவ மேமதம். நானே ஞானி, ஞானியேனா நானே ஞானி அப்படின்னு சுவாமி சொல்றார். அந்த நிலையில் இருக்கிறவராக்கும் இந்த பிரகலாத சுவாமி. பிரகலாதன் அந்த நிலையில் இருக்கால். பிறந்தது அசுர குலம்தான், வயசு 5 வயசு தான். ஆனாலும் அவருடைய எண்ணம் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்குது பார்த்தேல. இன்னைக்கு அந்த சண்டாமர்கால் கேட்கலாம், ஏன்பா பிரகலாதா, ஏன் இப்படி நீ உங்கள் அப்பா கேட்குறதே சொன்னேன், வணங்கதோய தரிமாஸ்ரயே தான், இது எதற்காக போய் சொன்னேன்? நம்மளுடைய படிப்புலையும் அது இல்லையே, கூட படிக்கிற அசுர குழந்தைகளுக்கும் இந்த சிலபஸ் இல்லையே, இந்த பாடம் இல்லையே, நீ மாத்திரம் எங்கேருந்து சொன்னேன் இது? அதுவும் விஷ்ணுவே பிடிக்காதுன்னு அவன் ஊரெல்லாம் தண்டோரா போட்டுருக்கான், விஷ்ணு பஜனம் பண்ணக்கூடாதுன்னு. விஷ்ணு கோவிலெல்லாம் இழுத்து போட்டு விஷ்ணு ஆராதனமே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஹிரண்யகசிபுட்ட போய் நீ வணங்கதோய தரிமாஸ்ரயே தான் எதுக்கு சொல்ற? சொல்லு அப்படிங்கிறதே அந்த குழந்தை பலவிதமாக சொல்லி, இப்படி ஒரு விமோகித தியாம் திருஷ்டா தஸ்மை பகவதே நமஹ. பிடிச்சவாள் பிடிக்காதவாள்னு வேதம் படித்த உங்களுக்கு கூட தோணுமானால் அது பகவானுடைய என் நாராயணனுடைய மாயைதான் காரணம். அந்த மாயைக்கும் மாயைக்கு உடையவனுக்கும் நான் நமஸ்காரம் பண்ணுறேன். தஸ்மை பகவதே நமஹா. அந்த எந்த மாயையே லோகம் முழுக்க ஆட்டி வைக்கிறதோ, எந்த மாயையே தனக்கு வசமாக வச்சுட்டு இருக்கானோ அந்த நாராயணன் நான் நமஸ்கரிக்கிறேன். மமமாயா அப்படிங்கிறார். மமமாயா துரத்திய, அந்த மாயையே நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு இதை போய் சொல்கிறேன்? உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? ஏன் இப்படி சொல்கிறேன்? உங்கள் அப்பாவுக்கு தான் பிடிக்கலையோனோ, நீ ஏன் ஹரிநாராயணாங்கிறேன்னார். அதுக்கு அவர் சொன்னார், என் ஹிருதயத்தில் சக்கரபாணி உட்கார்ந்துன்னு இருக்கான். யதா பிராமியத்யயோ பிரம்மன்னே ஸ்வயமாகர்ஷ சந்நிதோ ததா மே பித்யதே சேதா சக்கரபாணேர் எதிர்ச்சயான். உங்களுடைய அபிப்பிராயத்தை காட்டிலும் என்னோட அபிப்பிராயம் வேற இருக்கு. நான் சொல்லணும்னு சொல்லலை, அப்பா கேட்டால் இப்படி சொல்லணும், அவருக்கு பிடிக்காது அதுக்காகவே சொல்லணும் அப்படின்னலாம் நான் சில குழந்தைகள் வேணும்னே அப்பாவுக்கு பிடிக்காததை சொல்லி சந்தோஷப்பட்டு யாராவது சொல்லி கொடுத்தா அதை வாங்கி சொல்லும். அது மாதிரிலாம் நான் சொல்லலை, என்னுடைய சங்கல்பமே இல்லை. என் உள்ளே இருந்து சக்கரபாணி உருக்கிறான் என் மனசை. உட்காண்டாலும் எழுந்துண்டாலும் ஹரே கிருஷ்ணா முகுந்தா வாசுதேவான்னு என்னறியாமல் வருதே வாக்கில். நான் எப்படி இதை சொல்லாமல் இருப்பேன்னா, யதா பிராமியத்யயோ பிரம்மன்னே. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். ஒரு இரும்பை எப்படி காந்தம் ஆட்டி வைக்கிறதோ, ததாமே பித்யதே சேதா சக்கரபாணேர் எதிர்ச்சயா ஸ்வயமாகர்ஷ சந்நிதோ.
அந்த இரும்புக்கு சக்தி இல்லை. ஆனால் அந்த காந்தம் ஆட்டி வைக்கிறது, அந்த மேக்னெட்டு, அந்த எப்படி நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு பின்னை அது பிடிச்சி ஆட்டி வைக்கிறது. தானாக ஆடுற சக்தி அந்த பின்னுக்கு இல்லை, ஆனால் இந்த மேக்னெட் கிட்ட போக போக அது ஆடுறது. அதுபோல பகவான் உள்ள வர வர உன்மாதவன் ரித்யதி லோகபாஹ்யா அப்படின்னார் நவயோகி பாக்கியானத்தில். ஹசத்யதோ ரோதிதி ரௌதி காயதி உன்மாதவன் ரித்யதி. பாகவதோத்தமாளுடைய லட்சணத்தை சொல்றா நவயோகிகள். தானே சிரிச்சுப்பானா, தானே அழுவானா, அவனுக்குன்னு ஒரு உலகமா. இப்படி பைத்தியம் யாரும் இல்லைன்னா கூட தானே பேசின்னு இருக்கு, சித்தனாழி சிரிக்கிறது, சித்தனாழி அழியறது. பைத்தியத்துக்கும் பாகவதோத்தமனுக்கும் வெளியில பெருசா வித்தியாசம் இல்லைன்னு விட்டார். உன்மாதன் போலதான் அவன் இருப்பான், ஆனா அவன் அசாந்தியோட இருப்பான். பைத்தியம், இவன் பரமசாந்தியில இருப்பான். பாகவதோத்தமன் உன்மாதவன் நிருத்தியதி லோகபாஹ்யா, செத்த சிரிப்பான், செத்த அழுவான். ஹசதி ரோதிதி ரௌதி காயதி, கத்துவான், செத்தனாழி பாடுவான். பைத்தியம் பிடிச்சவன் போல இருப்பான், செத்தனாழி குதிப்பான். அழுவன் தொழுவன் ஆடி காண்பன் பாடி அலற்றுவன் அப்படின்னார் ஆழ்வாரம். பக்தாளுடைய லட்சணத்தை சொல்றதே ஸ்லோகத்தோட அப்படியே அர்த்தம்தான் ஆழ்வாருடைய பாசுரமும். யதா பிராமியத்யயோ பிரம்மன்னே ஸ்வயமாகர்ஷ சந்நிதௌ ததா மே பித்யதே சேதா சக்கரபாணேர் எதிர்ச்சயா. அவன் உள்ள இருந்து என்ன பண்றான் அப்படின்னு சொன்னதும் நாரத சுவாமி மேல சொல்றார். என்ன பண்றதுன்னு புரியலையான்னு சண்டாம இருக்கா. இது என் கைமீறின விஷயமா இருக்குன்னு அந்த குழந்தை சொல்றான். ராஜாவோ கேட்கறான் ஹிரண்யகசிபு, இந்த ராஜநீதியிலேருந்து ஏதாவது ஒன்று சொல்லுவான்னு பார்க்குறேன், இவன் ஹரிபஜனத்தை பற்றி சொல்கிறானே, என்ன பாடம் நடக்கிறதுன்னு அவனோ அதற்றான். இப்போ என்ன பண்ணுறது? ஏதாவத் பிராமணா யோக்த்வா விரராம மகாமதிஹி தம் சந்நிபர்த்திய குபிதா சுதீனோ ராஜசேவகா. அவர்களோ ராஜசேவகர்கள். ஹிரண்யகசிபுட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவாள், கை கட்டி வாய் பொத்தி பேசுறவாள். இவன் சொல்றது புரிஞ்சா கூட அவனுக்கு சம்மதமாக தான் இவ இருந்தாகணும். அதனால பேசாம இருக்கிற அந்த பிரகலாதனை இது மாதிரி பகவான் தான் பண்றான், என் விஷயம் இல்லைன்னு அவர் சொன்னாலும் இவன் ராஜாவுக்கு இஷ்டமில்லாத ஒரு காரியத்தை பண்றான். இவனை சாமமா கேட்டா இவனை சரியா வரமாட்டான். எடு அந்த பெரம்பை, இவனை நான் என்ன பண்றேன் பாருன்னாலாம் வாத்தியார்கள். ஆனிய தாமரே வேத்ரம் அஸ்மாக்கம் மயசஸ்கரா. இடு அந்த கம்பேன்னா குழந்தை பயப்படுமோனோ, பயந்து சொன்னதை கேட்குற வழிக்கு வருமோனோ. அதுபோல குழந்தை பிரகலாதனை மிரட்டுறாலாம் இவா. அந்த சண்டாம இருக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர், எடு அந்த பெரம்பை, இவனை என்ன பண்றேன்னு பாரு. நான் இவன் சொன்னதை கேட்காத, ராஜாவுக்கு பிடிக்காத காரியத்தில் இவன் ஈடுபடுறான். அவனுக்கும் அது பெருமை குறைச்சல், நமக்கும் பெருமை குறைச்சல், நமக்கும் அபகீர்த்தியை உண்டாக்குறான் இவன். எல்லாத்துக்கும் மேலே இந்த குலத்தை, அசுர குலத்துக்கே சத்ருவான அந்த விஷ்ணுவை பஜனம் பண்ணணும்னு இவன் சொல்றான். கெட்ட புத்தி துர்புத்தியோட இருக்கான்கிறார், துர்புத்தேங்கிறார் பிரகலாதனை போய். அவரோட புத்தி நமக்கு கொஞ்சம் வராதான்னு நம்ம பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம், பிரகலாத சரித்திரத்தை கேட்டுட்டு இருக்கோம். குலாங்காரஸ்ய துர்புத்தே துர்புத்தேஹே தாதுர்யோ சதுர்த்தோஸ்யோதிதோ தமஹான். இவன் சரியான வழிக்கு வரமாட்டான், கம்பெடுத்தாதான் இவன் சரியா வருவான். சதுர்த்தமான தம, சாமம் தானம் வேதம் தண்டம்ங்கிறதுல 4வது நீதி. இவன் கம்பெடுத்தாதான் பெரம்பெடுத்தாதான் சரியா அவன் வருவான் இவன் அப்படின்னு. தைத்தேய சந்தனவனே ஜாத்தோயம் கண்டகத்ருமஹா என் மூலோன் மூரபரசோஹோ விஷ்ணோர் நாலாயிதோர்பகா. அசுரர்களான சந்தன விரக்ஷங்கள் வளர்ந்த காட்டிலே நடுப்புற ஒரு முள்ளு செடி வளர்ந்தா போல நீ வந்தேட. அசுர சந்தன வனத்துல போய் தைத்தேயம் சந்தனவனே, அசுர கூட்டம்ங்கிற சந்தன மர காட்டிலே ஜாத்தோயம் கண்டகத்ருமஹா, ஒரு முள்ளு மரம் போல நடுப்புற நீ கிளம்பியிருக்கியே. இந்த சந்தன மரத்தை வெற்ற கோடாரி விஷ்ணுன்னு சொன்னா அந்த கோடாரிக்கு காம்பா நீ இருக்கடா. கோடரின்னு இருந்தா அதுல ஒரு மரப்புடி இருக்குமோனோ. கோடரி நேர வெட்ட முடியாது மரத்தை. ஒரு கோடரியோட பலத்துல தான், அந்த ஒரு கழியோட பலத்துல தான் கோடரியை கோத்திருப்பால், அதால் அதை வெட்டணும்.
என் மூலோன் மூல பரசோகோ, பரசுன்னு பேரு கோடரிக்கு, அதை வச்சுட்டு இருக்கார். அதனாலதான் பரசுராமர் அப்படின்னு பேர். என் மூலோன் மூல பரசோகோ விஷ்ணோர் நாளாயி தோர்பகா. கைப்பிடி போல விஷ்ணு இவனை உபயோகப்படுத்தின்னு இருக்கான் அசுரா கூட்டத்தை அழிக்கணும்னு. இதம் விவிதோபாயைஹி பீஷயம் ஸ்தர்ஜனாதிபிஹி பிரஹ்லாதம் கிராகயாமாசே திரிவர்கஸ்யோபபாதனம். இப்படி பலவிதமாய் அவனை அதட்டுறதும் மிரட்டுறதும். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமான்னு, நாங்கள் சொல்லிக் கொடுக்குற பாடத்தை தான் நீ சொல்லணும். அடுத்த தடவை உங்கள் அப்பா கூப்பிட்டு கேட்டானா இந்த மாதிரி எல்லாம் பேத்தின்னு இருக்கக்கூடாது. நாங்கள் சொல்லிக் கொடுக்குற சாமதான பேத தந்தட்டை தான் நீங்கள் சொல்லணும்னு பிரஹ்லாதனை மிரட்டி அவனை உட்காத்தி வச்சு பாடசாலையிலே ததயேனம் குரு ஜாத்வா ஞாதஜ்ஞேய சதுஷ்டயம் தைத்யேந்திரம் தரிசயாமாசே மாத்ருமிருஷ்டமலங்கிருதம். சாமதான பேத தண்டம்னு இந்த 4 உபாயங்கள். ஞாதஜ்ஞேய சதுஷ்டயம், இதான் ராஜநீதி. சாமம் தானம் பேதம் தண்டம்ங்கிறது தான் ராஜநீதி. ராஜாக்கள் படிக்கிற சிலபஸ் அது. ஒருத்தரோட சிலபஸ்ல ஒன்று இருக்கு இல்லையா? ராஜாக்கள் படிக்கிறதுங்கிறது இந்த 4 தான். சாமதான பேத ராஜ்ய நீதி. ராஜ்யத்தை நடத்துறதுக்கு அவளுக்கு இது ரொம்ப உபயோகமாக உள்ளது. ஞாதஜ்ஞேய சதுஷ்டயம். எல்லா பரீட்சையும் அவனை படிக்க வச்சால் பிரஹ்லாதனுக்கு இஷ்டம் இல்லை, இந்த படிப்புலலாம் அவர் மனசு செல்லலை. ஆனாலும் குருவோட நிர்பந்தத்துக்காக படித்தார். அதில் பரீட்சை எல்லாம் வச்சார், எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிவிட்டார் பிரஹ்லாதன். உடனே பேசாமல் இருக்கக்கூடாதோ, இந்த சண்டாமிருக்காளாவே அண்ணா படிச்சுட்டான், இப்போ கொண்டு போய் சபையில் நிறுத்துவோம் ஹிரண்யகசிபு முன்னாடி. அவரும் என்ன ராஜநீதியிலேருந்து ஏதாவது சொல்லும்பார். சமத்தா இவனோ படிச்சிருக்கான், பதில் சொன்னானா நல்ல சாதராவாக போத்துவான், நிறையா சன்மானம் பண்ணுவான், பிராமண புத்தி ஏதாவது கொடுப்பானே, இவன்கிட்ட போய் நம்ம சொல்லுண்டோமானான்னு உபாத்தியாய புத்தியில் நேர போய் இவாளா கொண்டு போய் ஹிரண்யகசிபு சபையில் கொண்டு நிறுத்தினாலாம். முதல் தர போயின்னு இருந்தவனே பிரஹ்லாதனே அவன் கூப்பிட்டான். கதையை நேத்தி கேட்டவாளுக்கு தெரியும். போயின்னு இருந்த பிரஹ்லாதனே ராஜசபையோட பாடசாலைக்கு போயிட்டு இருந்தவனே ஹிரண்யகசிபுவா கூப்பிட்டு மடியில் அங்கமாரோப்பிய பாண்டவான்னார். மடியில் வச்சுட்டு கொஞ்சம் கேட்டான். இப்போ இவா என்ன பண்ணுறாளாம், இவாளா கொண்டு போய் விடுறாளாம். மாத்ருமிருஷ்டம் அலங்கிருதம் தைத்யேந்திரம் தரிசயா மாசா. அம்மாவால் அழகா பண்ணப்பட்டிருக்காளாம் பிரஹ்லாதன். அழகா பட்டு கட்டப்பட்டு மஞ்சப்பட்டு கட்டின்னு இருக்காளாம், சிகப்பு பட்டு மேலே இடுப்பில் கட்டின்னு இருக்காராம் பெல்ட்டு போல. நெத்தியில் கஸ்தூரி திலக்கம் விட்டுருக்காளாம், கை நிறைய வலை போட்டிருக்காளாம், விரல் எல்லாம் மோதிரங்கள் போட்டிருக்காளாம். 5 வயசு குழந்தை இல்லையா பிரஹ்லாதன். கழுத்தில் முக்தாகாரங்கள்லாம் போட்டிருக்காளாம். ராஜகுமாரன், அதுவும் பெரிய ராஜா. இவன் 3 லோகத்தையும் ஆண்டுருக்கான்னு ஹிரண்யகசிபு. ஏதோ ஒரு தீபம் 2 தீபம் இல்லை, 3 தீபத்தையும் ஆள்றவன், 3 லோகத்தையும் ஆள்றவன் இவன். 7 தீபத்தையும் ஆள்றான். இவனுடைய எல்லை சொர்க்கம் பாதாள பரியந்தம் செல்றது ஹிரண்யகசிபு. அப்பேற்பட்ட ராஜகுமாரன்னா எப்படி இருப்பான்? மாத்ருமிருஷ்டம் அலங்கிருதம். அம்மாவனால அதுவும் பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணப்பட்ட அந்த குழந்தையே ஸ்கூலுக்கு இவாளையே அழிச்சுன்னு போகணுமா? ஏன்னா அவனோட ஸ்கூல் வேணும், அவாத்து பையன் இவன். ஹிரண்யகசிபோட ஸ்கூலு. வாத்தியாரே இவனை தோளில் தூக்கின்னு போய் கொண்டு ஸ்கூலில் வச்சுட்டு பாடம் சொல்லி கொடுத்து திருப்பி கொண்டு போய் விட்டு போகணும். வாங்குற சம்பளத்துக்கு இது ஒரு காரியம். தைத்யேந்திரம் தரிசயாமாசா மாத்ருமிருஷ்டம் அலங்கிருதம். இப்படியான ஹிரண்யகசிபோட பிரீத்தியை சம்பாதிக்க அவா அசுரனோட குரு தானே அவெல்லாம். அசுராலோட குரு தானே அவார். சுக்ராச்சாரியோட பிள்ளைகள் அவார். தைத்யேந்திரம் தரிசயாமாசே மாத்ருமிருஷ்டம் அலங்கிருதம். கொண்டு போய் அசுரனுடைய சபையில கொண்டு காமிச்சாலாம். எல்லா பாடமும் ஆயிடுத்து, ராஜநீதி எல்லாம் கத்துனுட்டான். இப்ப கேளுங்கோ எல்லாம் சொல்லுவானா. சாமதான பேத தண்டம் எல்லாம் ஆயிடுத்து. அது ஆரம்ப பாடத்துல ஏதோ அவனுக்கு தட்டுக்கிட்டு ஏதோ யாரோ சொல்லி கொடுத்துட்டாளா என்னன்னு தெரியல. இப்போ ஆனால் ராஜநீதி எல்லாம் பரீட்சை எல்லாம் வச்சுட்டோம், எல்லாம் பாஸ் பண்ணிட்டானவன். ரொம்ப நன்னா ஸ்கூல்லையே இவன் தான் ஃபர்ஸ்ட்டுங்கிறாளாம். எல்லாம் பரீட்சையெல்லாம் வச்சுட்டோம், நன்னா படிச்சுட்டான் இவனை கேளுங்கோ நீங்கள் அப்படின்னு கொண்டு போய் ராஜா முன்னாடி நிறுத்தினதும் அவனுக்கே நம்பிக்கை இல்லை ஹிரண்யகசிபுக்கு. என்னமோ இவ சொல்கிறாளே கேட்டு வைப்போம்னு கேட்க போகிறான். அதுக்கு முன்னாடி இந்த குழந்தை என்ன பண்ணுறதான், பாதயோ பதிதம் பாலம் பிரதிநந்தியாசுஷாசுரஹாம் பரிஷ்வத்ய சிரம் தோர்பியாம் பரமாமாப நிர்விருத்திம். நேர போய் நமஸ்காரம் பண்ணி அப்பா காலை தொட்டு ஒத்திக்கிறதான்.
பரம பித்ருபக்தனும் கூட பிரகலாதன். பகவானிடத்துல எனக்கு பக்தி இருக்குன்னு அப்பா அம்மாவை அவமதிச்சானால் அது உண்மையான பக்தியாகாது. பகவான்கிட்ட பக்தி இருக்கிறதுக்கு அடையாளமே அப்பா அம்மாட்டையும் பக்தி இருக்கிறது தான். ஏன்னா ஸ்ருதி ஸ்மிருதியும் அமைவாக்கியான்னு பகவான் தான் ஆக்கியம் பண்ணியிருக்கால் வேதங்களையும் சாஸ்திரங்களையும். அந்த வேதம் சொல்றதே மாத்ருதேவோ பவா, பித்ருதேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவான்னு அந்த வேதம் தான் சொல்றது. எனக்கு பகவானை பிடிக்கும், பகவான் சொன்ன வேதத்தை பிடிக்காதுன்னு சொன்னா அது எவ்வளவு தூரம் அவனோட விசுவாசம்? பகவானை பிடிக்கிற அளவுக்கு வேதத்திலையும் விசுவாசம் இருக்கணும். வேதத்துல எவ்வளவு விசுவாசம் இருக்கோ அந்த வேதத்துல உள்ள விசுவாசம் வேதோக்தமான கர்மாக்களை பண்ற வாழ்க்கையும் இருக்காது. ஸ்ருதஸ்மார்த்தாதி கர்மாக்கள் பண்ற வாழ்க்கையும் அந்த விசுவாசத்தை காட்டணும். வேதம் சொல்ற பகவானிடத்துலையும் அந்த விசுவாசத்தை காட்டணும். வேதம், வேதோக்தமான கர்மாக்கள், வேதம் படிச்ச பெரியவா, வேதம் சொன்ன பகவான், இந்த 4 பேரிடத்துலையும் ஒரே போல இருக்கணும் பக்தி விசுவாசம்ங்கிறது. ஒருத்தர்கிட்ட கூட குறைச்சி இருந்ததானால் அது பூர்ணமாகாது. 4 டயர்லையும் காத்து சரியா இருக்கணும்னு காருக்கு அப்பதானே போகும். ஒரு டயர்ல இல்லைன்னா பரவாயில்லன்னா போகுமா காரு? 4 டயர்லையும் காத்து இருந்தாலுமே கிளம்ப மாட்டேங்கிறது சமயத்தில் ஸ்டார்ட் பண்ணா. ஒரு டயர்ல காத்தே இல்லைன்னா எப்படி ஸ்டார்ட் ஆகும்? பாதயோ பதிதம் பாலம் பிரதினம் தியாசிஷாசுரஹ பரிஷ்வஜ்ய சிரம் தோர்பியாம். அப்பா இடத்துல அப்படி ஒரு பக்தியா. அதனாலதான் இந்த சிம்ம ஓடி வந்தாலாம். அந்த வேதோக்தமான தர்மத்தில் இருக்கானோன்னு அந்த குழந்தை பிதிருதேவோ பவா மாதேவோ பவான்னு அந்த ஒரு வைதிகமான அந்த சத்தையும் இந்த குழந்தைக்கு இருக்கிறத பார்த்துட்டு தான் ஓடி வராள் இரண்யகசிபு. வீட்டு தூண்லேயே வரா. இரண்யகசிபு வீட்டு தூண்லேருந்தே வெளியில வராள். பிரகலாதனோட கிரகம்னு அபிமானத்தோட வரா. அதோட இல்லை, இந்த பிரகலாதனுடைய பித்ருபக்தி மனச ரொம்ப தாக்கம் இருக்கு பகவானிடத்துலேன்னு தெரியறது. பிரகலாதன் வச்சதான பக்தி, அப்பாட்ட அவன் வச்சதான பக்தி எவ்வளவு தூரம் பகவான் மனசுல பட்டிருக்குங்கிறது ஸ்ரீ ராமாவதாரத்துல தெரியறது. முதல்ல நரசிம்மாவதாரம், அப்புறம் தான் ராமாவதாரம். நரசிம்மாவதாரம், அதுக்கப்புறம் வாமனாவதாரம், நரசிம்மாவதாரம். நரசிம்மாவதாரம் முடிஞ்சதும் பரசுராமாவதாரம், ஸ்ரீராமாவதாரம். 2-3 அவதாரங்கள் கழிச்சுதான் ராமாவதாரம் வருது. ஆனாலும் சுவாமி ராமாவதாரத்துல சொல்றால் அகம் பக்ஷியேகம் விஷமபி மஜ்ஜேயம் அபிச்சாரணவே அப்படிங்கிறா. அப்பா எது சொன்னாலும் கேட்கணுமே அம்மா. கைகையிட்ட சொல்றா, விஷத்தை குடின்னா குடிப்பேன் அம்மா, சமுத்திரத்துல விழுனா விழுவேங்கிறார். வியாக்கியாத்தாலாம் சொல்றாள், இது ராமன் எப்படி சொல்றார் இந்த வார்த்தையேன்னால் பிரகலாதன மனசுல வச்சுன்னு சொல்றாள். பிரகலாதன் அப்படித்தானே இருந்தா. மேல போய் ஹிரண்யகசிபு விஷத்தை குடின்னா குடிக்க போறார், சமுத்திரத்துல விழுனா விழ போறார், மலையிலேருந்து விழுனா விழ போறார். பாதயோ பதிதம் பாலம் பிரதினம் தியாசிஷாசுரஹா. போய் காலை தொட்டு கண்ணுல ஒத்திண்டு ஒரு குழந்தை அப்பாட்ட அப்படி ஒரு பக்தி பண்ணா அப்பா மனசு எப்படி இருக்கும்? உடனே எடுத்து வாரி அணைச்சு கட்டினானாம் ஹிரண்யகசிபு. பரிஷ்வஜ்ய சிரம் தோர்பியாம் பரமாமாப நிர்வൃத்திம். பரமானந்தத்தை அடைஞ்சான்னா அந்த பிரகலாதனை கட்டின்றதுமே அந்த பாகவதோத்தனுடைய ஸ்பரிசம் இனம் புரியாத ஒரு ஆனந்தம் கிடைச்சுதான். அசுரனா இருந்த பொழுதிலும் ஹிரண்யகசிபுவுக்கு குணம் போராதவன் தான். தமோ குணத்தினுடைய லட்சணம் அசுர சுபாவம், சத்துவகுணத்தினுடைய உச்சம் பாகவதோத்தமன். சத்துவகுணத்தினுடைய லட்சணம் பக்தி லட்சணம். புரியாது. அந்தந்த குணத்துல இருக்கிறவாளுக்கு தான் அந்தந்த குணத்தோட மேட்ச் ஆகும். அதனாலதான் ஆகாரத்திலேருந்து நியமமா இருன்னு எதுக்கு சொல்றான்னால் பாகவத ராமாயணம் எல்லாம் புரியணுமே. சத்துவகுணத்துல இருந்து அது மாதிரி கரிகாய்கள் சாப்பிட்டு அது மாதிரி வாழ்க்கையை கடைபிடிச்சாதான் ராமாயணம் பாகவதங்கள்லாம் பிடிக்கும். இப்போ இந்த கதையெல்லாம் பிடிக்கல, எனக்கு புரியலைங்கிறா பார்த்தேல, அதுல ஆகார தோஷமும் நிறைய இருக்கு. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய ரொட்டீனையும் மாத்திக்கணும். சில ஏதாவது வியாதி வந்தாலனா டாக்டர்கள் சொல்றாலும் உங்களோட டயட்டையும் நீங்க மாத்திக்கணும், உங்களுடைய ரொட்டீன் இதையும் மாத்திக்கணும்னு சொல்றாலும். அதுபோல சாஸ்திரங்கள் என்ன சொல்றது? ஆகாரத்திலேருந்து ஆகார சுத்தோ சித்த சுத்தி. ஆகாரம் எவ்வளோக்கு நீ சரியா இருக்கோ அவ்வளோக்கு சித்த சுத்தி ஏற்படும். சித்த சுத்தி ஏற்பட்டாதானால் ஹிருதயம் திரவிக்கும். அதுதான் பக்தி. கண்ணாபின்னான்னு தின்னுண்டு கண்ட இடத்துல சாப்பிட்டுண்டு ராத்திரி 12 மணி 1 மணிக்கெல்லாம் சாப்பிட கார் எடுத்துன்னு போறா. ரொம்ப ஆசுரமான வேலை. அப்பெல்லாம் சாப்பிடவே கூடாது. பைசாச்சங்கள் சாப்பிட்ற வேலை. பிசாசோட சேர்ந்து போட்டி போட்டுன்னு நம்மளும் சாப்பிட்டோமானா நம்ம எப்படி இருப்போம் அப்புறம்? இல்லையா? பைசாச்ச வேலைன்னு பேரு. அந்த ராத்திரி எல்லாம் அதுகள் தான் சாப்பிடும். எங்கேயாவது கூத்தாடின்னு இருக்கும்.
நம்மளும் அப்படி பண்ணிட்டு இருந்தோமானால் அப்புறம் பைசாச்ச தர்மம் தானே நம்மகிட்டையும் இருக்கும். அப்புறம் சத்துவகுணம் எப்படி உண்டாகும்? அப்புறம் பக்தி இதெல்லாம் எப்படி உண்டாகும்? ஆத்ம குணங்கள்லாம் எப்படி உண்டாகும்? அதனால புராணத்திலேயோ சொல்ற வாழ்க்கையோ ஒரு தோஷமும் இல்லை. லைஃப் ஸ்டைல் மாறிண்டே இருக்கு, லோகத்தோட வாழ்க்கை முறை மாறிண்டே இருக்கு. அதனால இந்த புராணம் இந்த சொல்ற விஷயங்களை விட்டு எட்டி போயிட்டே இருக்கா. ஆரோப்பிய அங்கம் அவக்ராயே மூர்தன்ய ஸ்ருகலாம்புபி. ஆனாலும் தமோகுணத்தோட உச்சத்துல இருந்தாலும் அந்த ஹிரண்யகசிபுவுக்கு பரம பாகவதோத்தமனான பிரகலாதனுடைய ஸ்பரிசம் பரமானந்தத்தை கொடுத்துதான். பரிஷ்வஜ்ய சிரம் தோர்பியாம் பரமாமாப நிர்வத்திம். அருமையான சுகத்தை அடைஞ்சானா, சொல்ல முடியாத ஒரு ஆனந்தத்தை அடைஞ்ச பரமாம்னு சொல்றா சுகாச்சாரியா. பரமாம்னா சொல்ல முடியாத ஒரு சுகம், இனம் புரியாததான ஒரு சுகத்தை அடைஞ்சானம் ஹிரண்யகசிபு. மடியில தூக்கி வச்சுண்டு உச்சி முகந்து இந்த குழந்தையே ஆரோப்பிய அங்கம் அவக்ராயே மூர்தன்ய ஸ்ருகலாம்புபிஹி ஆசிஞ்சத் விகசத்வக்திரம் இதமாக யுதிஷ்டிரா. நடுப்புற யுதிஷ்டிரான்னு கூப்பிட்டுக்கிறார், பாண்டவான்னு கூப்பிடுறார் நாரதர். இந்த கதையை சொல்றவர் ஞாபகப்படுத்துறார். இந்திரபிரஸ்தத்திலே ஹஸ்தினாபுரத்திலே சுவாமியே கேட்டுன்னு இருக்கிற கதை இது. நாரதர் பீஷ்மாதிகள் எல்லாம் வச்சுட்டு தர்மபுத்திராதிகளுக்கு சொல்லிட்டு இருக்கிற கதை. பகவானும் கூட இருந்து சிரவணம் பண்ணிட்டு இருக்கா. தன்னோட சிஷ்யன் வேற இல்லையா, அந்த அபிமானமும் ரொம்ப இருக்குமே நாரதருக்கு. குருவுக்கு அப்படி ஒரு அபிமானம் இருக்கும் சிஷ்யன் இடத்துல. என்னோட பிரகலாதனை எடுத்து கட்டின்றதும் அவ்வளோ சந்தோஷப்பட்டான்டா ஹிரண்யகசிபு. ஹே யுதிஷ்டிரா, நீனும் அவருக்கு குறைச்சல் இல்லைப்பா. கிருஷ்ணன் உனக்கும் அப்படி ஒரு அன்பு செஞ்சுட்டு இருக்கா. அந்த நரசிம்மன் தானே இங்கே கிருஷ்ணன். ஆரோப்பியாங்கம் அவக்ராயே. பிரகலாதனுக்காக நீ என்ன குறைச்சலான்னு அர்த்தம். நடுப்புற யுதிஷ்டிரான்னு கூப்பிடுறார். ஆரோப்பியாங்கம் அவக்ராயே மூர்தன்ய ஸ்ருகலாம்புபிஹி. மடியில் எடுத்து வச்சிருந்து உச்சி முகந்து கண்ணால கண்ணீர் விட்டானா. கள்ளஞ்சுக்காரன் அசுரன். கள்ளஞ்சா இருந்தாலே நீ என்ன அசுரனான்னு கேட்பா. கண்ணீர் வராது எந்த இதுலேயும். ஆனாலும் அவனுக்கு வந்துதான் அந்த பாகவதனோட ஸ்பரிசம். பிரகலாதனோட ஸ்பரிசத்திலே பிரகலாதனுக்கும் அப்பாவான ஆயிட்டானவன். அவன் வெளியில ஹிரண்யகசிபு அசுரன் போக்கிரின்னா கூட பிரகலாதனுக்கும் அப்பாங்கிற ஒரு சம்பந்தம் இருக்கு இல்லையா. பாகவதோத்தமனோட ஒரு சம்பந்தம் இருக்கு. போராத்துக்கு எடுத்து மடியில வேற வச்சுட்டு இருக்கான், உச்சி முகர்றான். அவன் அறியாத மயிர்கூச்சல் வருதான், கண்ணில் கண்ணீர் வருதான். ஆரோப்பியாங்கம் அவக்ராயே மூர்தன்ய ஸ்ருகலாம்புபிஹி ஆசிஞ்சத் விகசத்வக்திரம் இதமாக யுதிஷ்டிரா. மலர்ந்த முகத்தோட கண்ணீரால அந்த குழந்தைய நினைச்சு உச்சி முகந்து பிரகலாதனை கூப்பிட்டு திரும்ப கேட்கிறான். பிரஹ்லாதானுச்யதாம் தாத்தே ஸ்வதீதம் கிஞ்சிதுத்தமம் காலே நைதாவதாயுஷ்மன்னே யதசிக்ஷத்குரோர்பவானே. யாராவது நமஸ்காரம் பண்ணா தீர்காயுஷ்மான் பவான்னு சொல்லணும். அழுத்தமா வாய மூடின்னு இருக்கக்கூடாது. எனக்கு அது மாதிரி மந்திரமா சொல்ல சப்தமா சமஸ்கிருதத்தில் சொல்ல தெரியலன்னா நன்னாயிருன்னாது சொல்லணும். பேசாம இருப்பா சில பேர். நமஸ்காரம் பண்ணா அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவாளுக்கு பண்ணவும் பண்ணாதேன்னு இருக்கு சாஸ்திரம். ஆசீர்வாதத்துக்காக தானே நமஸ்காரம் பண்றோம். சும்மா என்னத்துக்கு விழுந்து எழுந்துக்கிறதுக்கு என்ன எதுவா அது எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்குமா? ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணுவான்னு தானே அவளுக்கு நமஸ்காரம் பண்றோம். அவ சொல்லணும் தீர்காயுஷ்மான் பவான்னு சொல்லணும். ஸ்திரீகள் நமஸ்காரம் பண்ணா ஒரு கால் சுமங்கலியா இருந்தா தீர்க்க சுமங்கலா பவான்னு சொல்லணும். பாக்யவதி பவான்னு சொல்லணும். ஆரோக்கியவதி பவான்னு சொல்லணும். ஒரு கால் பர்த்தா இல்லாத அந்த ஒரு நிலையில இருக்கிறவாளா இருந்தா ஞான வைராக்கிய மோட்ச சாம்ராஜ்ய சித்திரஸ்தூன்னு சொல்லணும். ஞான வைராக்கியம் ஏற்படட்டும். பிற்கால பர்த்தாவுக்கு அப்புறம் உள்ளவாளா இருந்தாலானா ஞான வைராக்கியம் ஏற்படட்டும், பக்தியை ஏற்படட்டும்னு ஏதானு சொல்லணும். நமஸ்காரம் பண்றவாள வெறும்னு சொல்லாம இருக்கும். சன்னியாசி வேணா நாராயணா நாராயணான்னு சொல்லலாம், அவர் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஆனா அவளே கையை காட்டுவாள், ஆசீர்வாதமா கையை காட்டுவாள், சொல்லாம இருக்க மாட்டாள், சொல்லணும். அதுவும் அப்பா பண்ணால், அப்பாவுக்கு குழந்தை பண்ணானால் அப்பா சொல்லணும். எனக்கு தானே பண்றான், என் பையன் தானே பண்றான்னு சொல்லக்கூடாது. பையன் அபிவாதையும் சொல்லணும், அப்பாவுக்கும் சொல்லணும். கோத்திரம் தெரியாதவாளுக்கு தானே அபிவாதையை சொல்லியிருக்குன்னு நினைக்க கூடாது. யாருக்கு நமஸ்காரம் பண்ணாலும் அபிவாதனம் பண்ணணும். ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி சொல்றார், 25 வயசா ராமனுக்கு சபைக்கு கூட்டம் சாராம். ஒரு நாள் தசரதர் வந்து நமஸ்காரம் பண்ணி அபிவாதனம் பண்ணார் ஸ்ரீராமன். வால்மீகி சொல்றார், நாமஸ்வம் ஸ்ராவயன் ராமஹா
பவந்தே சரணோ பிதுஹு. அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணி ராமோகம் அபிவாதையேன்னு சொன்னாலாம் சுவாமி. நாமஸ்வம் ஸ்ராவயன் ராமஹா. நம்ம அப்பா தானே, அவருக்கு தெரியாதா? அவர் வச்ச பேர் தானே ராமன்னு. அபிவாதையில அவர்கிட்டயே போய் சொல்லணுமான்னா அபிவாதனம் சொல்லணும், அபிவாதனம் சொல்லணும். நம்மளுடைய கோத்திரம் சூத்திரம் அப்பதான் என்னன்னு தெரியும். இப்ப யாருக்கும் நமஸ்காரமும் கிடையாது, அபிவாதியும் கிடையாது. அதனால என்ன கோத்திரம்னு தெரியாது. யாராவது ஏதாவது கேட்டா என்ன கோத்திரம் என்ன சூத்திரம் நீ என்ன வேதம்னு கேட்டா நான் பிராமின் மாமா அப்படிங்கிறான். பிராமின் என்ன கோத்திரமா என்ன சூத்திரமா, இதுக்கு பதில் இதுவா? அந்த வரைக்கும் தான் தெரியறது. இந்த ஃபார்மில் ஃபில்லப் பண்ணி பண்ணி பிராமின்னு ஒன்று சொல்ல தெரியறது. நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அது கூட என்னத்துக்குன்னு நினைப்பாலோ என்னமோ. அவளுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு. அந்த வழியே ஒரு நாளும் விடக்கூடாது. நமஸ்காரம் பண்ணுறது, அபிவாதனம் பண்ணுறது, அதில் இந்த கோத்திரங்கள்லாம் சொல்கிறது மறக்காமலும் இருக்கும். நமக்கு ஆசீர்வாதமும் பண்ணணும். நமஸ்காரம் பண்ணவாளுக்கு இல்லை எனக்கு பிடிக்காதவன் ஒருத்தன் பண்ணுறான், என்ன பண்ணுறது நமஸ்காரம் பண்ண? ஊருக்காக பண்ணுறான், சபையில் என்ன நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் என்ன பண்ணுவாள், நகரத்தார்கள் அழகாக ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாள். என்ன ஆசீர்வாதமா? நமஸ்காரம் பண்ணுறான், பிடிக்கல அவனை, என்ன ஆசீர்வாதமாக பண்ணாமல் இருக்கக்கூடாது. என்ன ஆசீர்வாதம் பண்ணுறதுன்னா எண்ணம் போல வாழ்வு அப்படின்பா. நகரத்தார்களோட ஆசீர்வாதம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். எண்ணம் போல வாழ்வு அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ வாழ போகிறது உன் எண்ணத்தை பொறுத்து இருக்கு, போயிட்டு வான்னு அர்த்தம். நீ நல்ல எண்ணத்தோடு இருந்தேயானா நன்னா இருப்பேன், கெட்ட எண்ணம் பிடிச்சவனா இருந்தேயானால் கெட்டு போயிடுவேன். எண்ணம் போல வாழ்வு அப்படின்னு. இது கூட அழகாக இருக்கு இல்லையா? பொறுப்பு இல்லாத ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத அவகையிலேயே கொடுத்தாச்சு. இது ஒரு ஆசீர்வாதமாக பண்ணிட்டு இருப்பாங்கல்லாம் பழைய காலத்தில். காலேன இதாவதாயுஷ்மன்னே. இங்கே ஹிரண்யகசிபுன்னு சொல்கிறானாம், தீர்காயுஷா இருடா குழந்தை. அவர் நமஸ்காரம் பண்ணாரோனும். பாதயோ பதிதம் பாலம். அவர் நமஸ்காரம் பண்ணதுக்கு ஹிரண்யகசிபுக்கும் தெரிஞ்சிருக்கு பாருங்க. அந்த தர்மங்கள் அசுரனா இருந்த பொழுதிலும் தெரிஞ்சிருக்கு. காலேன ஏதாவதா ஆயுஷ்மன்னே. ஆயுஷ்மன்னே அப்படிங்கிறான், தீர்காயுஷா இருங்கிறான். அடிக்கடி பண்ணணும். அப்பாவுக்கு பண்ணுன்னு அம்மா சொல்லி கொடுக்கணும், அம்மாவுக்கு பண்ணிடான்னு அப்பா சொல்லணும். ஆத்துலேயே சொல்கிறேன், நித்தியமே பண்ணணும். ஏன் பண்ணால் என்ன குறைஞ்சி போடுவோம்? சில பையங்கள்லாம் தீபாவளி தான் பண்ணுறதுன்னு வச்சுட்டு இருப்பான். ஆவணியாவட்டத்துக்கு தான் பண்ணுவோம் அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம். அப்புறம் அது கூட சில அசடுகள் சொல்கிறது, நமஸ்காரம்லாம் வேண்டாம், மனசில் மரியாதை இருந்தால் போகிறோம் அப்படிங்கிறது. உன்னை யாராவது கேட்டாலா? அவனே இன்னைக்கோ ஒரு நாள் பண்ணுறான் நமஸ்காரம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லக்கூடாது. நீ ஆசீர்வாதம் பண்ணணுமா வேண்டாமா? அவனுக்கு அவன் நமஸ்காரம் பண்ணால் தானே நீ ஆசீர்வாதம் பண்ண முடியும். இல்லைன்னா போகிறவாளெல்லாம் நீ தீர்காயுஷ்வாருன்னு சொல்லிட்டு இருப்பாள. நமஸ்காரம் பண்ணால் தானே ஆசீர்வாதம் சொல்ல முடியும். அப்போ அவன் பண்ணணுமா வேண்டாமா? 2 வேளையும் நமஸ்காரம் பண்ணணும் மாதா பிதாக்களுக்கு. இப்படியில்லை ஒரு நாளைக்கு ஒரு தரையாவது எழுந்துட்டா கோவிலில் சுவாமிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும், அம்பலத்தில் போய் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணணும், அப்பா அம்மாவுக்கு நெல்லுங்கோ நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொல்லணும். குழந்தையில பண்ண வைக்கணும் அப்பா அம்மாவும். இப்படி எல்லாம் சொல்லாத விட்டு விட்டு தானே இப்படி நிற்கிறது ஒரு தலைமுறை. ஒன்றுமே தெரியல வாழ்க்கை. யாராவது வந்தால் கூட எப்படி பேசணும் என்ன பண்ணணும் ஒன்றும் தெரியல. பெரியவா யாராவது அதுக்கு வந்தால் கூட அப்படியே பேந்த பார்க்குறது, அப்புறம் செல்லை வச்சுன்னு உட்காந்துருது ஒரு ஓரமாக. இல்லை எங்கேயாவது ரூமுக்கு போய்டுறது. இப்போ பெரிய வீடாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ரூம் இருக்குது, தனியாக போய் கதவை சாத்தின்னு விடுறது. கம்யூனிகேஷனே இல்லை. இப்போ பழகிறதுங்கிறதே தெரியல. நிறையா படிச்சிருக்கான் என் பையன், அவ்வளோ படிச்சிருக்காங்களா, வாங்கோன்னு கூப்பிட தெரியாத நீ படித்த படிப்பு என்ன படிப்பு? யாராவது ஒரு பெரியவா ஆத்துக்கு வந்தாலன்னா வாங்கோ. அடிப்படை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், வாங்கோன்னு கூப்பிட தெரியணும், உட்காந்துக்கோங்கன்னு சொல்லணும், தீர்த்தா சாப்பிட்றீங்களான்னு கேட்கணும், க்ஷேமமானு கேட்கணும். இந்த 4 எல்லாருக்கும் தெரியணும். நீ அதுக்கு மேலே நீ கிராஜுவேட் ஆகிரு, போஸ்ட் கிராஜுவேட் ஆகிரு, ஹெச்டி பச்டி என்ன வேணாலும் பண்ணு, பிஹெச்டி பச்டி என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனால் இந்த 4 தெரிய வேண்டாமா? ஆத்துக்குள்ளே வந்தாலும் சத்ருவே ஏறி வந்தால் கூட வாங்கோன்னு சொல்லணும், க்ஷேமமானு கேட்கணும், தீர்த்த சாப்பிட்றீங்களான்னு கேட்கணும், உட்காந்துக்கோங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வேணா அப்பா அம்மா கேட்கட்டும், அவள் காஃபி சாப்பிட்றாளா அது பெரியவா பொறுப்பு. குழந்தைகள் இதையாவது கேட்கணும், சொல்லித்தரணும். பெரியவாளுக்கும் தெரியணும், அது குழந்தைகளுக்கும் சொல்லித்தரணும். நெத்திக்கிட்டுக்கோன்னு சொல்லணும், சுவாமி நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லணும், எனக்கும் பண்ணுன்னு சொல்லணும். பாதயோ பதிதம் பாலம் பிரதினம் தியாசிஷாசுரஹா. உடனே பிரஹ்லாதனே ஹிரண்யகசிபு ஆயுஷ்மன்னே. இது ஒரு ஆச்சரியம். எல்லாம் பகவானோட சங்கல்பம். உள்ள சுவாமி தானே அந்தரியாமையா இருக்கா. ஹிரண்யகசிபுங்கிறவன் துஷ்டனா இருந்த பொழுதிலும் கூட 1000 வருஷம் தபஸ் பண்ணியிருக்கான் பிரம்மாவை குறிச்சு. வெறும் சீட்டாடுற அப்பா இல்லை, வெத்தலை பாக்க போட்டுண்டு பாக்கு போட்டுண்டு அரட்ராயரை போட்டுண்டு பார்க்கில் சுத்தின்னு இருக்கிற அப்பா இல்லை, அரட்ராயரை போட்டுண்டு வாயில ஊதுபத்தி ஏற்றிட்டு இருக்கிற அப்பா இல்லை.
1000 வருஷம் தபசு பண்ணப்பா ஹிரண்யகசிபு. அவன் வாக்கால ஆயுஷ்மன்னு சொன்னானால் அப்புறம் இவன் என்னதான் பண்ண முடியும் அந்த குழந்தைய? 1000 வருஷம் தபசு பண்ண அந்த ஹிரண்யகசிபு வாக்கால், சாதாரண அப்பா அம்மா ஆசீர்வாதம் பண்ணாலே குழந்தைகளுக்கு பெரிய ரட்சை. 1000 வருஷம் தபஸ்வியாவும் இருந்து 1000 வருஷம் தபசு பண்ணி பிரம்மாவையே நேர கண்டு அவ்வளவு வரன் வாங்கின ஹிரண்யகசிபு வாக்கால ஆயுஷ் பண்ணுன்னு சொல்லிவிட்டா அப்புறம் ஹிரண்யகசிபுவாலேயே அந்த குழந்தைய ஒன்றும் பண்ண முடியலையா? தீர்காயுஸ்வாயிருன்னு சுவாமியே முதல்ல ரக்ஷ போல அவன் வாயால சொல்ல வச்சுட்டா. அப்புறம் அவனே விஷத்தை கொடுக்குறான், அவனே தக்ஷகனை விட்டு கடிக்க சொல்றான், அவனே யானையை விட்டு மிதிக்க சொல்றான், அவனே கல்லை கட்டி சமுத்திரத்தில் போடுங்கிறான், மேலே என்னெல்லாமோ பண்ண போறான். ஒன்றும் பாதிக்கல குழந்தைக்கு. பகவான் காப்பாத்தினாலுங்கிறது ஒரு பக்கம், அப்பா அம்மா ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் மேலே பெருசு இல்லையா? அதுவும் 1000 வருஷம் தபசு பண்ண ஹிரண்யகசிபு அப்பா வாயால ஆயுஷ் பண்ணுன்னா சரியா போச்சு. பிரகலாதனுக்கு பெரிய ரட்சை. அது பகவானா உள்ள இருந்து அந்தரியாமியாய் சொல்ல வச்சாலாம் ஹிரண்யகசிபுவை. காலேனை தாவதாயுஷ்மன்னே எதசிக்ஷத் குரோர் பவானே. முதல்ல நீ படிச்சதுல எதை சாதுவான்னு நினைக்கிறேன்னு கேட்டான். அதனாலதான் அவன் இஷ்டத்துக்கு ஹரிபஜனம்னு சொல்லிவிட்டான். இந்த தர ஜாக்கிரதையா கேட்கணும் அவனை. நம்ம கேட்கறதுல தான் ஏதோ தப்பு ஆயிடுத்து போல இருக்கு. குழந்தை அவனுக்கு சொல்ல தெரியாது. கேள்வியை சரியா கேட்கலன்னா முழிக்குவோன்னு சில குழந்தை. நம்ம ஒன்று கேட்டால் அது ஏதாவது சொல்லின்னு இருக்கோம். அதுக்கு சொல்ல தெரியலேன்னு சிலவன் சொல்லுவான். நமக்கு அதுக்கு புரியுறா போல கேட்க தெரியலேன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு புரியுறா போல நம்ம அது லெவலுக்கு இறங்கி கேட்க தெரியலேன்னு தெரிஞ்சுக்கணும். அதுபோல ஹிரண்யகசிபு நினைச்சானா நான் சரியா கேட்கல, அதனாலதான் குழந்தை எதையோ சொல்லிவிட்டான், இப்ப ஜாக்கிரதையா கேட்போம்னு. குழந்தை பிரஹ்லாதா, உன் குரு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுலேருந்து ஏதாவது சொல்லு அப்படின்னா. பவானே. போராத்துக்கு ஹிரண்யகசிபுவுக்கு சண்டாமர்கால் மேலேயும் ஒரு சந்தேகம் வந்து கொடுத்து. அவளே தான் ஏதோ விஷ்ணு பக்தியும் சேர்த்து சேர்த்து பாடம் சொல்றாளோ. இப்ப இவன் சொல்லிவிட்டானால் குரு சொல்லத்தை சொல்லுன்னு சொன்னா பிரஹ்லாதன் பொய் சொல்ல மாட்டான். மகாத்மா அவர் திரும்பியும் ஹரிபஜனம்னு சொல்லிவிட்டானால் சண்டாமர்கால் தான் சொல்லி கொடுத்தாள்னு கேச அவளை பிடிச்சி விடலாம். இவன் சொன்னதை வச்சுன்னு அவளை கேச பிடிச்சி விடலாம். சொல்லு எத சிக்ஷத்குரோர் பவானே. வாங்க பிரஹ்லாதான் கரெக்டா சிரவணம் கீர்த்தனம் சொல்றேன், வேற இல்லைங்க. வாங்க. பிரஹ்லாதானூச்யதாம் தாதே ஸ்வதீதம் கிஞ்சிதுத்தமம் காலேனை தாவதாயுஷ்மன்னே. சேர்ல உட்காந்து எத சிக்ஷத்குரோர் பவானே. தீர்காயுஷ்வாயிருடான் நானும் பிரஹ்லாதனை. சாதாரண பிராத்தியனான பிதா இல்லை, அந்த பிதா சொன்னாலே க்ஷேமம் உண்டாகும். 1000 வருஷம் தபசு பண்ண ஹிரண்யகசிபு தீர்காயுஷ்வாயிருன்னு சொன்னா எப்படி வீணா போயிடுவான் அந்த குழந்தை? பிதாவோட ஆசீர்வாதமே அவனை ரட்சிச்சுது. பகவான் ரட்சிச்சாலுங்கிறது அது பக்தி விஷயம், அது வேற விஷயம். பிதாவோட ஆசீர்வாதமே ரக்ஷ. காலேனை தாவதாயுஷ்மன்னே எத சிக்ஷத் குரோர் பவானே. உன் குரு எதை சொல்லி கொடுத்தாரோ சொல்லு. இப்ப சொன்னா தெரிஞ்சு போயிடும். திருப்பி இவன் வணங்கதோ எத் ஹரிமாஸ்ரயே தாங்கிற போல ஏதாவது சொன்னானா சண்டாமர்கால் தான் இதுக்கு காரணம்னு தெரிஞ்சு விடலாம். அப்புறம் குழந்தை மேல தப்பு இல்லைன்னு அவளை சிக்ஷிக்கலாம்னு நினைச்சிட்டு குரு சொன்னதை சொல்லுன்னு விட்டார். மேல பிரகலாத சுவாமி நவவித பக்தியை சொல்ல போறார். சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம்னு. நியாயமா பிரகலாதன் பொய் சொன்னார்னு தானே அர்த்தம். குரு சொல்லி கொடுத்ததை சொல்லுங்கிறதே சண்டாமர்காலோ இதை சொல்லி கொடுக்கல. சொல்லி கொடுக்காததை இவரா சொன்னா அவ மேல தானே கேஸாகும். அவனே சந்தேகப்பட்டுன்னு கேட்கறது. இவரும் சிரவணம் கீர்த்தனம்னு சொன்னாரானால் சண்டாமர்கால் சொல்லி கொடுத்தது தானே ஆகும். பிரகலாதன் ஒரு கால் பொய் சொல்லிவிட்டாரோ, பரமபாகவதன் ஒரு கால் பொய் சொல்லிவிட்டாரோ அப்படின்னா ஒரு நாளும் பொய் சொல்லலை. பின்ன சிரவணம் கீர்த்தனம்னு மேல சொல்றாரே, இதுக்கு என்ன பிரமாணம்னா எழுத்த சொல்லி கொடுக்கறவனுக்கு ஆச்சாரியன்னு பேர். ஆனா அவன் நான் அக்ஷராபியாசங்கள் பண்ணி வைக்கிறவனுக்கு ஆச்சாரியன்னு பேர், சிக்ஷகன்னு பேர். குருவா ஆக மாட்டான். குருங்கிறவர் இந்த ஏஃபார் ஆப்பிள் சொல்லித்தரவர் இல்லை. ஆனா அவன்னா சொல்லித்தரவர் இல்லை, சொல்லியே தராதவர் குரு. குருங்கிறவர் என்னென்னால் அவர் வாயால எதுவுமே சொல்லித்தர மாட்டார். சிக்ஷைங்கிறது வாயால கிடையாது, பாடம் எடுக்கிறவர் இல்லை குரு. பின்ன யார் குருன்னால் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுஹு உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. குருன்னா யார் குருன்னால் நம்மளுடைய அஜ்ஞான கண்ணை போக்கி, கண்ணுல திமிரம்னு ஒரு வியாதி வரும், அதான் காட்ராக்ட்னு சொல்றா. ஒரு தெர மாதிரி வந்து மறைக்கும். பார்வையில தோஷம் இல்லை, பார்க்க முடியாதபடிக்கு ஒரு சதை வளர்ந்து மறைக்கிறது. வேதத்திலேயே அதை பத்தி எல்லாம் சொல்ற. திமிரம் இவ நேத்திர திமிரம்
பட்டலமிவா சேஷரோக பட்டலஞ்ச காச்சமிவாதினி காச்சம் காலபிதாமே நிராகுருதாது. பரிகார சாஸ்திரத்திலே இந்த 4 வாக்கியத்தை ஆயிரக்கணக்காக ஜபம் பண்ணால் அந்த நேத்திர ரோகம் போயிடும்னு இருக்கு. திமிரம்னு பேர். அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்றது. அஜ்ஞான திமிராந்தஸ்ய, கண்ணை மறைக்கிறதான அந்த சதையே அஜ்ஞானம்ங்கிற கண்ணை, அஜ்ஞானம்ங்கிற சதை வளர்ந்து ஸ்வரூபம் ஞானம்தான். அஜ்ஞானே நாவிருத்தம் ஞானம் அப்படின்னு கீதாச்சாரியன் சொல்றாரே, ஸ்வரூபம் ஞானம்தான். ஆனா இப்ப அஜ்ஞானத்தால மூடி இருக்கு. அஜ்ஞான திமிராந்தஸ்ய. அந்த கண் ரோகத்துக்கு பெரிய மருந்து எதுனால் மைதான் மருந்து. இந்த கண்ணு ரோகம் வராம, இப்ப கண் ரோகம் நிறைய வர்றதுக்கு காரணமே மை இட்டுக்காதது தான். அதுவும் குடுக்கையில குழைச்சி இட்டுப்பால் அந்த மைய. புருஷாளுக்கும் உண்டு, ஸ்திரீக்களுக்கும் உண்டு. அதனாலதான் கல்யாணத்தன்னைக்காவது மை இட்டு விடுறா பார்த்தேல. இந்த சம்ஸ்காரம் இருக்கணுங்கிறதுக்கு தான். என்னது இது அப்படின்னு இந்த காலத்து குழந்தையெல்லாம் பார்க்கும். லேடிஸே இட்டுண்டாலே இப்போ வேடிக்கையா பார்க்கறாள். புருஷாலும் இட்டுண்டா இன்னும் வேடிக்கையா தானே இருக்கும். புருஷாலும் இட்டுண்டா வேடிக்கையா தான் இருக்கும். அது வேடிக்கைக்கு இல்லை, நம்ம ஆரோக்கியத்துக்காக. கேரளால இட்டுக்கிறாள். யஜ்யங்கள்ல உண்டு. யஜ்யங்கள்ல நவநீதத்தெல்லாம் மேலே அப்பிக்கணும், கண்ணில் மை இட்டுக்கணும். அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகய. அந்த ஞானம்ங்கிற மைய தடவி தடவி அஜ்ஞானமாகிற திமிரத்தை எவர் போக்குறாரோ, மறைச்சதான அந்த அஜ்ஞான திரையை கிழிச்சு விளக்கி ஞானக்கண்ணை எவர் பிரகாசப்படுத்துறாரோ, சக்ஷுஹு உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. இந்த கண்ணை யார் திறந்து விடுறாரோ அவர் குருன்னு பேருனால். பிரகலாத சுவாமிக்கு குரு எப்பொழுதுமே நாரதர் தான். அவர் மனசுல எப்பொழுதும் நினைச்சுட்டு இருக்கிறது நாரத சுவாமியை தான். எல்லாரையும் பெரியவாள்னு நினைப்போம், எல்லாரையும் மகான்னு நினைப்போம். ஆனா குருங்கிற ஆத்ம சமர்ப்பணம் எல்லார்ட்டையும் பண்ண மாட்டோம். அது முடியாது. இன்னாருக்கு இன்னார் குருன்னு பகவான் சங்கல்பிச்சு வச்சிருக்காள். அவள்கிட்ட தான் அவ மனசு சரண்டர் ஆகும். எல்லார்ட்டையும் பிரதிபத்தி இருக்கும், எல்லார்ட்டையும் ஒரு மரியாதா பூர்வகமாக பக்தி இருக்கும். ஆனா இதுதான் என்னோட குருன்னு சரண்டர் ஒத்தர்கிட்ட தான் ஏற்படும் வாழ்க்கை. அதுதான் நிறைய குருக்கள் இருக்கா. குருக்கள் ஏன் ஒத்தரே இருந்தா போறாதா? இத்தனை குருக்கள் என்னன்னால் அத்தனை விதமான ஜனங்கள் இருக்கால். பகவானோட சங்கல்பம் இருக்கு. இன்னாரை கொண்டுதான் இன்னாருக்கு பக்தி ஞானத்தை சொல்லணும்னு பகவான் சங்கல்பிக்கிறார். இவாளும் இன்னார் குருன்னு சூஸ் பண்ணி ஏத்துக்கணுங்கிறது இல்லை, பகவானே அனுப்புவார். துருவசுவாமிக்கு எங்கேருந்தும் நாரதரை அனுப்பலையோ. இந்த உலகத்துலதான் நடமாடின்னு இருந்தார். அம்மா சொன்ன தெய்வம் தெரியுமான்னு தேடிண்டு இங்கேருந்து 7வது லோகம் சத்தியலோகம், அங்கேருந்து ஒருத்தர் அனுப்புறார் பகவான். பிரம்மலோகத்திலேருந்து பிரம்மாவனுடைய புத்திரர் இல்லையா நாரதர், இந்தூர் வாசி இல்லையே அவர். சத்தியலோகத்திலேருந்து ஒரு குரு அமைச்சு உங்க அம்மா சொன்னதுதான் வழின்னு துவாதசாட்சரி உபதேசம் பண்ணுவார். ஆனால் இவர் நாரதரை தேடி போகல, நாரதர் இவரை தேடி வர. அப்போ பகவான் இன்னார் குரு இன்னாருக்குங்கிறத கூட பகவான் தான் சீட்டு போட்டு தீர்மானம் பண்ணி வைக்கிறான். நம்ம அப்புறம் அவளை போய் சரணம் அடையிறோம், அவள்கிட்டேருந்து நம்ம பக்தி ஞானத்தை அடையிறோம். இது ஏதோ நம்மளா பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். எதுவுமே நம்மளுடைய சங்கல்பம் இல்லை, எல்லாம் பகவானோடது தான். இப்போ பிரகலாதன் கர்ப்பத்தில் இருக்கிற காலத்துல நாரதரை இவ்வளவு உபதேசங்கள் பண்ணியிருக்கா. அப்போ குழந்தையா இருந்து வெளியில நடமாடின்னு இருந்தாலாவது போய் ஆசிரியிச்சார்னு சொல்லலாம். கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு என்ன சுதந்திரம் இருக்கு? ஆனா அப்பவே பகவான் அமைச்சு பிரகலாதனை தயார் பண்ணி விட்டால் நாரதரால. ததோஸ்ய பிரஹ்லாதா சமஜனிசுதோ கர்ப்பவசதோ முனேர்வீணாபானேஹே அதிகத பவத் பக்தி மகிமா சவை ஜாத்யா தைத்யா சிசுரபி சமேத்ய தொயி ரதிம் கதஸ்த்வத்பக்தானாம் வரதா பரமோதாஹரணதா. அவன் பிறப்புல அசுரனுக்கு பிறந்தவனா இருக்கட்டும், நாராயண நம்பூதிரி சொல்றார் குருவாயூரப்பனை பார்த்து. அவன் அசுரனுக்கு பிள்ளையா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், ஆனாலும் குருவாயூரப்பா உங்களுடைய சங்கல்பம், கர்ப்பத்திலேயே அவன் சிக்ஷை பண்ணப்பட்டான். யாரை கொண்டுன்னு பேர் சொல்லக்கூடாதா? ஸ்ரீ நாரதேன்னு அப்படிம்பார் அடிக்கடி. நாரதரை எங்கேயுமே நாரதர்னு சொன்னதே கிடையாது நம்பூதிரி. ஸ்ரீநாரதேனேன்னு தான் சொல்லுவார். அவ்வளோ பக்தி நாரதர் இடத்துல அவருக்கு. நாராயணியை முழுக்க எடுத்து பார்க்கலாம், நாரதர் வர இடங்கள்லாம் ஸ்ரீநாரதேனேன்னு தான் சொல்லுவார். ஆனா இந்த இடத்துல மாத்திரம் நாரதர்னே சொல்லவே இல்லை. பின்ன எப்படி சொல்றார்? வீணை எடுத்துன்னு ஒருத்தர் சுத்தின்னு இருப்பாரே 3 லோகத்திலையும், அவர் வந்தார் அப்படின்னா.
முனேர் வீணா பானேகே, இந்த வீணை எடுத்துன்னு சுத்துவாரே அவர்கிட்டேந்து வந்தது இவனுக்கு இந்த பக்தி அப்படின்னா. ஏன் பேரை சொன்னா என்ன அப்படின்னா, கதை சொல்றதே யாருமே தன்மயமாயிடுவாளோ. துருவ சரித்திரம் சொன்னா துருவனோட காலத்துக்கே போயிடுவார், ராமாயணம் சொன்னா ராமாயண காலத்துக்கே போயிடுவார். அதுபோல நாராயண நம்பூதிரி ஹிரண்யகசிபு பிரகலாதன் காலத்துக்கே போயிட்டார். அப்போ அந்த இடத்துல போய் நாரதர்னு சொல்லிவிட்டா ஹிரண்யகசிபுக்கு தெரிஞ்சு போயிடுமாம் பிரகலாதனை தயார் பண்ணது நாரதரை மாட்டி விட்டா போல ஆயிடுமா, நாரதனை போய் அவர்கிட்ட மாட்டி விட்டா போல ஆயிடுமா. இதுவோ பகவானோட சங்கல்பம். அவன் தபஸுக்கு போன நாழிக்கா ரெடியை பண்ணியிருக்காள் கர்ப்பத்துல பகவான், இவனுக்கு தெரியாது. கர்ப்பத்துல நாரதர் இவனை தயார் பண்ணது ஹிரண்யகசிபுக்கு தெரியாது. ஏதோ கர்ப்பவதியா இருந்தால் நாரதர் அனுகிரகத்துல 1000 வருஷம் கர்ப்பம் தாங்கி இருக்கணும்னு வேண்டிட்டு இருந்தார். பிரகலாத சுவாமி 1000 வருஷம் கர்ப்பவாசம் இருந்திருக்கார். 1000 வருஷமும் கர்ப்பத்தில் இருந்தபடியே நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு புண்ணிய கதைகளை கேட்டு இருந்திருக்காள் நாரதருடைய ஆசிரமத்தில். அதனால வந்ததான் இந்த பக்தி. எஸ்ய நைசர்கிகீரதிகி, சாது சங்கம் இல்லாத ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இல்லாத எப்படி வரும் பக்தி. முனேர் வீணா பானேகே, அந்த வீணையை எடுத்துன்னு போறவர் இவனே தயார் பண்ணி விட்டார். அதுவும் எப்படி தயார் பண்ணார், கதஸ்துவத் பக்தானாம் வரதா, முன்னாடி இருந்த பக்தர்கள், இனிமே உலகமுள்ள கால பர்யந்தம் வரப்போற பக்தர்கள் எல்லாருக்கும் பக்த சிரேஷ்டனா இவனை பண்ணிவிட்டார், பக்த சிரோமணியா இவனை பண்ணிவிட்டார். அதிகத பவத் பக்தி மகிமா சவை ஜாத்யா தைத்யா, அவன் பிறவியில அசுரனா இருக்கட்டும், சிசுஹு குழந்தையா இருக்கட்டும், சவை ஜாத்யா தைத்யா சிசுரபி சமேப்தியத்வயிரதிம், இருந்தாலும் உங்ககிட்ட அப்படி ஒரு பக்தி பண்ணானாமே அந்த குழந்தை. அவன் எப்படி பக்தி பண்ணான், கதஸ்துவத் பக்தானாம் வரதா, ஹே வரதா அப்படின்னு கூப்பிடுறா. குருவாயிரப்பா வரதா, உன்னுடைய பக்தாளுக்குள்ளேயே எல்லாருக்கும் மேற்பட்டவனா அவன் ஆயிட்டானாமே. பரமோதாரணதாம், பக்தி பண்ணணும்னு யாராவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலானா பிரகலாத சரித்திரம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற போல பண்ணி விட்டாராமே நாரதர். பக்தின்னா இப்படி இவனை பார்த்துதான் பண்ணணும்னு பரமோதாரணதாம், பக்தி பண்ற வாழ்க்கெல்லாம். அதனாலதான் புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமிங்கிறதையே நாரத பிரகலாதைன்னு தான் சொல்லணும் நியாயமா. ஏன்னா வியாசம் சுகம் கௌடபதம்னு சொல்றதுதான் நம்ம சம்பிரதாயம். குருவை சொல்லிட்டு தான் சிஷ்யனை சொல்லணும். ஆனால் பிரகலாத நாரத பராசரே அப்படிங்க ஏன் இப்படி சொல்றோம்னால், குருவை மிஞ்சன சிஷ்யனா போயிட்டான் பிரகலாதன், நாரதரை பார்த்து பிரமிக்கிறா போல ஆயிட்டான் இவனோட பக்தி. கீயத்தே பரமம் புண்ணியம் ரிஷிபிகி நாரதாதிபிகி அப்படின்னு எங்க சபைக்கு போனாலும் நாரதரை பார்த்து யார் பகவத்குணம் சொல்லுங்கன்னாலும், அவா வேற ஏதாவது சரித்திரம் சொல்றேலான்னு கேட்டா கூட இவரா சொல்றாரா, நான் வேணா பிரகலாத சரித்திரமா சொல்றேனே, இன்னைக்கு என் குழந்தை பிரகலாதனை பத்தி 10 வார்த்தை சொல்றேனே அப்படின்னு இவரே சொல்ற அளவுக்கு அவனை நினைக்கிறா போல பண்ணிவிட்டானாம் பிரகலாதன். கதஸ்துவத் பக்தானாம் வரதா பரமோதாரணதாம், இவன் நினைச்சிட்டு இருக்கான் சண்டாமர்கால் குருன்னு, பிரகலாதனும் மனசுல நினைச்சுட்டு இருக்கார் நாரதர் குருன்னு. அதனால அவர் பொய் சொல்லல, குரு சொன்னதை சொல்லுன்னதும் இவர் குரு நாரதர் தானே, நாரதர் சொல்லி கொடுத்தது சொல்லிவிட்டார். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியமாத்ம நிவேதனம் இதி பும்சா அர்ப்பிதா விஷ்ணு பக்திஷ்சேன்னவலக்ஷணா கிரியதே பகவத்யத்தா தன்மன்யே தீதமுத்தமம். ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பிரசித்தமான ஸ்லோகம் கேட்டிருப்போம். 9 வித பக்தின்னு மாத்திரம் பிரகலாதன் சொல்லி முடிக்கல. அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், இந்த பக்தியை நீ செய்யறதுக்கு முன்னாடியே குருவாயூரப்பனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு ஆரம்பி இந்த பக்தியேங்கிறார். இது பும்சா அர்ப்பிதா விஷ்ணுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னால், கர்மகாண்டத்துக்காக இது விலக்ஷணம். கர்மகாண்டத்துல செய்ய வேண்டிய கர்மாவெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில காயேன வாசா மனசேந்திரியர்வா நாராயணாயேதி சமர்ப்பயாமின்னு பண்ணணும். பக்தியில எப்படி பண்ணணும்னால், நான் இன்னைக்கு கதை கேட்க போறேன்னா குருவாயூரப்பா இந்த கதை கேட்கறத பலனும் உனக்கே அப்படின்னு நினைச்சுன்னு பண்ண. கதை சொல்ல போறேன்னானால் இதுவும் உனக்கு. நான் ஒரு 10 துளசி எடுத்து அர்ச்சனை பண்ண போறேனானால் இதுவும் நீ கொடுத்த புத்தி தான், இதுக்கு என்ன உண்டோ அதுவும் உனக்கு. இந்த நாராயணாயதி சமர்ப்பயாமிங்கிறத இங்க முதல்ல பண்ணணும்.
கர்மகாண்டத்தில் கடைசியில் பண்ணணும். இதி பும்சா அர்ப்பிதா விஷ்ணு. பகவத் அர்ப்பண புத்தியோடு பண்ணினாதான் பக்தி யோகமாக ஆகும். பக்தி வேற பக்தி யோகம் வேற அப்படிங்கிறத கீதையில பிரிச்சு அழகா சொல்லியிருக்கா. கர்மா வேற கர்ம யோகம் வேற. பக்தி யோகம் அப்படின்னால் பகவானை நினைச்சு நினைச்சு செய்யறது. நினைச்சு அதனாலதான் உபச்சாரங்கள்ல கூட லக்ஷ்மி நாராயண சுவாமினே நமஹ பாதயோ பாத்தியம் சமர்ப்பயாமி, லக்ஷ்மி நாராயண சுவாமினே நமஹ ஹஸ்தயோஹோ அர்க்கியம் சமர்ப்பயாமி, ராதாகிருஷ்ண சுவாமினே நமஹ. முன்னாடி ஏன் சொல்றோம்னா இதுதான் இதி பும்சார்பிதா விஷ்ணு. செய்யறதுக்கு முன்னாடியே அப்பா இது நான் செய்யலப்பா, உள்ள இருந்து நீ தான் எல்லாம் பண்றேன், ததாமி புத்தி யோகம் தம்னு. இது மாதிரி ஒரு சத்பிரவருத்தியை கொடுத்தவனும் நீ தான், இது மாதிரி செய்யறதுக்கு அனுகூல்யம் கொடுத்தவனும் நீ தான், என் வாக்கில இருந்து யோந்த பிரவிஷ்யன்னு சொல்றவனும் நீ தான், கேட்கிற சக்தியை கொடுத்து கேட்கணுங்கிற புத்தியை கொடுத்தவனும் நீ தான். அதனால செய்யறதுக்கு முன்னாடியே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிடணுமா? செஞ்சு அந்த பலனை கையில காக்க வச்சுன்னு இருக்க கூடாதான். செய்யறதுக்கு முன்னாடியே பகவானுக்கு அர்ப்பணம். இதி பும்சா அர்ப்பிதா விஷ்ணு பக்திஷ்சேன்னவலக்ஷணா. அதுதான் கர்மயோகத்துக்கும் பக்தி யோகத்துக்கும் பெரிய வித்தியாசம்னு சொல்றேன். கர்மயோகம் முடிவில் காயேன வாச்சா மனசேந்திரியர்வா, பக்தி யோகம் ஆரம்பத்திலேயே முதல்ல அதுதான். நான் என்ன நினைக்கிறேனோ என்ன செய்யறேனோ எத்யத் கர்ம கரோதி தத்ததகிலம் சம்போ ஸ்தவாராதனம். நான் என்னெல்லாம் பண்றேனோ எல்லாம் பரமேஸ்வரா உனக்கேங்கிறாரோ. மானச பூஜையில் ரத்னே கல்பிதமாசனம்னு. இதி பும்சார்பிதா விஷ்ணு பக்திஷ்சேன்னவலக்ஷணா. நவ்விதமான பக்தி இருக்கப்பா. கிரியதே பகவத்யத்தா தன்மன்யே தீதமுத்தமம். சாட்சாத்தாய் பகவானுக்குன்னு பிரீதியாக அதை செய்யணும். இந்த 9களும் படியாக சொல்லப்படுறது. முதல்ல கதை கேட்க தான் வருவா யாருமே. அப்புறம்தான் ஒரு 10 நாள் வந்ததுக்கு அப்புறம் கோபிகா ஜீவனஸ்மரணம்னா பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் சொல்றதை பார்த்துட்டு நம்ம மாத்திரம் பேசாமல் இருக்கமேன்னு கோவிந்தா கோவிந்தான்னு முணுமுணுக்க ஆரம்பிப்பா. எடுத்ததும் கோபிகா ஜீவனஸ்மரணம்னா கோவிந்தா வந்து விடாது. பல கதையில நானே பார்த்துருக்கேன். கோபிகா ஜீவனஸ்மரணம்னா முன்னாடி மாட்டின்ற 4 பேர் தான் சொல்லுவாளே தவிர பின்னாடி இருக்கிறவாள்லாம் பேசாம 63 மாதிரி உட்காந்துருப்பா. கதையில அவர் தான் மேல 2 மணி நேரம் கதற போறாரு. கோபிகா ஜீவனஸ்மரணம் சொன்னாலாவது ஒரு நிமிஷம் மூச்சு விட்டுக்கிட்டோம். அவர் கோவிந்தா கோவிந்தா நம்ம சொல்லுவோமேன்னு நினைக்க மாட்டார். அதுவும் அவரோட பார்ட்டுன்னே நினைச்சுட்டு இருப்பா. கோபிகா ஜீவனஸ்மரணம்னா கோவிந்தா கோவிந்தாவும் அவரே சொல்லட்டுமே. சனகாதிகள் போல உட்கார்ந்து இருப்பார். அப்படி இருக்கக்கூடாது. நாம சங்கீர்த்தனத்தோட சேர்த்து தான் புண்ணிய கதைங்கிறது, கதாசிரவணம்ங்கிறது. அதனாலதான் எங்க பெரியவாள்லாம் கதை சொல்லி முடிச்சாலே கல்யாண ரூபாயை சொல்லி நாராயணா நாராயணான்னு அலரும்பா. கதை கேட்கறதோட முடியக்கூடாது, நாம சங்கீர்த்தனத்தோட பரிவசானமாக. அதனாலதான் ஸ்ரீராம சௌமித்ரி ஜட்டாயுவேதேன்னு வைத்தியநாதாஷ்டகம் சொல்லி மகாதேவா மகாதேவான்னு அலரும்பா. நாம சங்கீர்த்தனத்துல அது பரியவசாயியா ஆக்கணும். சிரவண பக்திங்கிறது அடுத்தபடி. சிரவணம் அடுத்தது கீர்த்தனம். கீர்த்தனம் பண்ண வாயினார் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னா அடுத்த லெவல் ஸ்மரணம் வர ஆரம்பிக்கும். அடுத்த லெவல் கொஞ்சம் கொஞ்சமா காதல ஆத்துக்கு போனா கூட கதை கேட்டமே நேத்திக்கு கேட்டமேன்னு ஞாபகத்துக்கு வரும் ஸ்மரணம். அப்புறம் கதையில என்ன சொன்னார்னு முள்ள சங்க சக்கர கதாபத்மைஹி அபிவியக்த சதுர்புஜம்னு நேத்திக்கு சொன்னாரே துருவச்சரித்திரத்துலேன்னு முள்ள சங்கம் சக்கரம் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும் ஸ்மரணம். அப்புறம் பாத சேவனம் அப்படின்னா பகவானுக்கு லக்ஷ்மியை போதும் பாத சேவை பண்ணிட்டு இருக்கா. அவதாரத்துல லக்ஷ்மண சுவாமி ஆஞ்சநேயர் பாத சேவை பண்ணிட்டு இருக்காள், உத்தவன் பண்ணிட்டு இருக்காள். நம்ம எப்படி பண்றது அப்படின்னால் பகவான் அண்டின சாதுக்கள் இருக்காளே அவ தான் பாதர்கள்னு பேர். அவளுக்கு சேவை செய்யறது தான் பகவானுக்கு செய்யற சேவை. ததீய ஆராதனம் அப்படின்பால் வைஷ்ணவத்துல. பகவானுக்கு செய்யறதுக்கு மேல ஒருபடி சந்தோஷமா பகவானுக்கு பாகவதோத்தமாளுக்கு செய்யறது. அதனால பாகவதாளுக்கு நம்மளால முடிஞ்ச கைங்கரியத்தை கையில கிடைச்சதை வச்சு கொடுக்கறது, அவளுக்கு ஒரு தீர்த்தம் கொடுக்கறது, அவளுக்கு வேர்த்தா விசிறது, அப்படித்தானே பண்ணிட்டு இருந்தார் நாரதர். அதுதானே சொல்லி கொடுக்கிறார் பிரகலாதனுக்கும். பாத சேவனம் பாகவதாளுக்கு சேவை. 10 விதமான சந்நியாச தீட்சா நாமத்துல பாதேன்னே ஒரு நாமம். ஹம்சே பரமஹம்சே தீர்த்தே சரஸ்வதி பாரதி இது மாதிரி 10 நாமாக்கள் சன்னியாசிகளுக்கு வருதே. அதுல பாதேன்னு ஒரு நாமம். அதனாலதான் பகவத் பாதர், கோவிந்த பகவத் பாதர், சங்கர பகவத் பாதர் அப்படிங்கிற பாதம்ங்கிற சப்தம் ஆச்சாரியாளுக்குன்னு தெரிஞ்சு படுத்துவதேல. குரு சேவை சாது சேவை பாத சேவனம். அடுத்தது பாகவதம் சொல்றவாளுக்கு ஒரு பாலாவது கொடுக்க வேண்டாமா? நம்ம ஆத்துல கூப்பிட்டு ஒரு படி சாதமாவது போட வேண்டாமான்னு அடுத்தபடி. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதே? கதை கேட்க வந்ததுலேருந்து ஆரம்பிக்கிறது. சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம், அடுத்தது பாத சேவனம். அப்புறம் இவ்வளோ சொல்றாளே கதையில, நம்ம ஆத்துல ஒரு குருவாயூரப்பன் படம் வச்சுக்க வேண்டாமா?
ஏதாவது ஒரு பிம்பம் வச்சுக்க வேண்டாமா, 2 துளசி ஆத்துல பூவும் பறிக்கிற, பூவும் இருக்கு, பூச்செடி அலங்காரத்துக்கு வாசல்ல வச்சுன்னு இருக்கும். சில ஆத்துல நிறைய செடி வச்சுன்னு இருப்பா, பறிக்க விட மாட்டா, ஏன்னா அலங்காரத்துக்குன்னு வச்சுன்னு இருக்கோம் அப்படின்பா. ஒரு செடியில ஒரு பூ பூத்து சாஸ்திரம் சொல்றது, அந்த பூ மலர்ந்து அதுலேயே வாடி போச்சானால் ஆத்துல ஒரு கன்னிகை பிறந்து கன்னிகா தானம் பண்ணி கொடுக்காத இருந்தா எவ்வளவு தோஷமோ அவ்வளவு தோஷமா. அது கன்னிகையா ஸ்திரீயா சொல்லப்படுறது புஷ்பத்தை. எந்த ஸ்திரீக்கும் பதி பகவான் தான். அதனால அந்த புஷ்பத்தை, இந்த புஷ்பங்களுக்கு பத்தி பகவான். அது மொட்டு மலர்றதுக்குள்ள பறிச்சு கொண்டு போய் பகவத் சரணத்துல சேர்த்து விடணும், காய விட்டு வாட விடக்கூடாது. சில ஆண்கள்ல புஷ்பங்கள்லாம் பறிக்க கூட ஒத்துனுடுவா, பறிச்சு விடுவா. இன்னொரு 4 தப்படி போனா சுவாமி படம் கூட இருக்கும் ஆத்துல. ஆனா ஹால்லையே ஒரு டேபிள் போட்டு அதுல ஜலத்தை உருளியில வச்சு அந்த ஜலத்துல போட்டு வச்சுன்னு இருப்பா. ஒரு 4 தப்படி தானே சுவாமி படம். இங்க போட்ட பூவை பகவான் காலில் போட எத்தனை நிமிஷம் ஆகும்? புத்தி வரணுமே. அலங்காரத்துக்குன்னு போட்டு வாட வச்சு மறுநாளைக்கு அதை கீழே கொட்டு. அந்த புஷ்பங்களோட மனோபாவத்தை நினைச்சு பார்க்கணும். ஐயோ செடியில பூத்தோம், வரவும் வந்துட்டோம், பறிச்சுட்டு உள்ள வந்துட்டோம், இன்னொரு 4 தப்படி தானே, கால் இருந்தா நானே ஏறிடுவேன் குருவாயிருப்பன் காலில், எனக்கு கால் இல்லையே, யாராவது எடுத்து போட்டாதானே உண்டுன்னு அது கண்ணீர் விடுறா போல தோணணும் நமக்கு. ஒரு செடியில பூ பூத்தா அதை கொண்டு போய் சுவாமிகிட்ட சேர்க்கலைன்னா அது தாபப்படுறதாக நமக்கு ஒரு மனோபாவம் வரணும். பக்தின்னா என்ன செய்யலா பக்தி? இந்த உணர்வு தான் பக்தி. அந்த செடியை பார்த்தா, புஷ்பத்தை பார்த்தா ஞாபகம் வரணும், இது பகவானுக்கு என்ன. ஒரு பூ பூத்தாலும் அது குருவாயிருப்பன் கையில என்ன கொடுக்கணும், அவன் காலில் என்ன 2 துளசியை போடணும். அர்ச்சனம் அப்படிங்கிற அடுத்த லெவல் வரும். கதையில கேட்டு கேட்டு தான் வரும், இதெல்லாம் தானா வராது. அர்ச்சனம். அப்புறம் ஒரு நமஸ்காரம் வேணா பண்ணுவோமே பகவானுக்கு. கீதை முழுக்க சொல்லிட்டு பகவான் என்ன சொல்றார்? மன்மனாபோ மத்பக்தா மத்யாஜீமாம் நமஸ்குரு அப்படிங்கிறார். 2 இடத்துல வருது இந்த ஸ்லோகம். 9ஆம் அத்தியாயம் ராஜயோகத்திலையும் கடைசியில இந்த ஸ்லோகம் வருது. 18ஆம் அத்தியாயத்திலையும் போய் இதை சொல்றார், நமஸ்குரு நமஸ்குருன்னு. நம்ம வேற எதை கொடுத்தாலும் அவருக்கு கொடுத்ததா ஆகாது, எல்லாம் அவர் படைச்சது. ஒரு எதுவும் அவருக்கு கொடுத்ததா ஆகாது. ஒன்னே ஒண்ணுதான் முடியும், சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றது தான் உண்மையா அவருக்கு நம்ம செய்யறதா ஆகும். நமஸ்காரம், வந்தனம், அப்புறம் தாஸ்யம். நான் எஜமானன் இல்லை, அவர் தான் எஜமான். இந்த தூமாஜா எஜமான் ராமா, தூமாஜா எஜமான், நீ தானே எஜமானன், நான் தாசன் தானே. தூ தயாலு தீனுகம் தூ தானி ஹம் பிகாரி ஹம் பவித்ர பிரசித்த பாதகி. துளசிதாசர் சொல்றாரு இல்லையா, தாஸ்ய பக்தி வரும். அப்புறம் சுகதுக்கத்தை பகிர்ந்துக்கிறதவன் தான் சக்கியம். நம்மளோட குறை நிறையெல்லாம் பகவான்கிட்ட தான் சொல்லிக்கணும், வெளியில சொல்லக்கூடாதுன்னு தோணணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், குறைய மனுஷால்கிட்ட சொல்லாதே, பகவான்கிட்ட சொல். நிறைய மனுஷால்கிட்ட சொல், குறைய மனுஷால்கிட்ட சொல்லக்கூடாது. சொன்னா என்ன ஆகும்னா, நமக்கு மாத்திரம் தெரிஞ்ச குறை இப்போ ஊருக்கே தெரிஞ்சு போயிடுதுன்னு ஆயிடும். நம்ம ஒருத்தட்ட சொன்னா அவர் 4 பேர்கிட்ட சொல்லுவார், அவர் 40 பேர்கிட்ட சொல்லுவார். பேப்பர்ல போடாமலே எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும், நியூஸ்ல கொடுக்காமலே எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். நீ சொன்னா தானே தெரியும் உன் குறை, நீ எதுக்கு சொல்ற? குறைய பகவான் இடத்துல தான் சொல்லணும், நிறைய தான் சொல்லணும். சுவாமி என்ன சௌக்கியமா வச்சிருக்கா, யார்கிட்ட பேசினாலும் எனக்கு என்ன குறை, தன்யோகம் கிருஷ்ணா தன்யோகம் தவநாம கீர்த்தனேன்னு. நான் பாகவதம் படிக்கிறேன், உன் நாமத்தை சொல்றேன், எனக்கு என்ன குறை இல்லையேன்னு சில வம்படியா சில பேர் நோண்டுவா. உனக்கு அந்த குறை இருக்கே, இந்த குறை இருக்கே, உங்க ஆத்துல அப்படி ஒரு கஷ்டமாமேன்னு கேட்டால் அதுக்கும் பதில் சொல்ல தெரியணும். கதை கேட்கிறவாளுக்கு அந்த விவேகமும் இருக்கணும். இந்த உலகத்துல யாருக்கு இல்லை குறை? என்னை விட எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவாள் இருக்காள் சுவாமி, அதுல அவ்வளோ குறை இல்லை, எனக்கு பகவான் சௌக்கியமா தான் வச்சிருக்கார். குறையும் நிரந்தரம் இல்லை, குறையும் நிரந்தரம் இல்லை. ஒரு நாள் வரும், ஒரு நாள் போயிடும். பகவான் இருக்கால்னு சொல்ல தெரியணும். கதை கேட்டா போறாது, இந்த விவேகத்தை வளர்த்துக்கணும். சுகதுக்கங்களை பகவானிடத்திலேயே சொல்லணும். அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம். கடைசியில மகாபலியை போல ஆத்ம நிவேதனம். 2 அடியை மூலோகத்தால கொடுத்துட்டு, 2 அடியில அளக்க கொடுத்துட்டு 3ஆவது அடிக்கு என்னையும் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்தாரு இல்லையா. சரணாகதி கடைசியில வருது. அந்த சரணாகதி வித்த மாடு போல இருக்கணும் அப்படின்னு சொல்றது சரணாகதி சாஸ்திரம். ஷட்விதா சரணாகதிஹி அப்படின்னு 6 லட்சணங்கள் சரணாகதிக்கு. ஆத்மநிக்ஷேப கார்பண்யே, அனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரட்சிஷ்யதீதி விஸ்வாசா கோப்திருத்துவ வரணம் ததா ஆத்மநிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதி. தன்னையே பகவானுக்கு அர்ப்பணிச்சுட்டு அவனுடைய சேஷப்பட்டவனாக நம்மளை நினைக்கிறது.
அதனாலதான் கதிர் பர்த்தா பிரபுசாட்சி நிவாச சரணம் சூருது. நான் தான் பிதா, நான் தான் மாதா, நீ தனி இல்லடா. பகவான் கீதையில சொல்றாரு இல்லையா, எத்திர பிதா பிதா பவதி, எத்திர மாதா மாதா, எத்திர வேதா வேதா. ஞானியினுடைய லட்சணத்தை சொல்றாள். எல்லாம் நானேன்னு நினைப்பானா ஞானி. அதுபோல பகவான் சொல்றாள், நானே உனக்கு அப்பாடா, நானே உனக்கு அம்மாடா, நானே உனக்கு அப்பாவுக்கும் அப்பாடா. பிதாஹமஸ்ய ஜகதா மாதா தாத்தா பிதாமஹ வேத்யம் பவித்ரம் ஓங்காரம் ருத்சாமயஜுரேவச்சே கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாசா சரணம் சுஹுருதி. எது இல்லை நான் அப்படின்னா அவரை தவிர நமக்கு என்ன கதி இருக்கு? அப்போ ஆத்ம நிக்ஷேபம். என்னை பத்தி நான் கவலைப்பட்டேனானால் மட்டம். பாகவதமும் படிச்சுண்டு 10 நாமாவும் சொல்லிண்டு ஆத்துல குருவாயிருப்பன் படமும் வச்சுண்டு என்னை பத்தி நானே கவலைப்பட்டேனானால் இதெல்லாம் பண்றதுக்கு அப்புறம் என்ன அழகு இருக்கு? பகவான் இருக்கார் பார்த்துப்பார், பகவான் இருக்கார் பார்த்துப்பார்னு நினைப்போட இருக்கிறது தான் ஆத்ம சமர்ப்பணம். நானே என்னை பத்தி கவலைப்பட்டேனானால் அது ஆத்ம சரண்டர் ஆகார். பகவான் பார்த்துப்பார் அப்படிங்கிறது இந்த 9 வித பக்தி சிரவணத்திலேருந்து ஆரம்பிச்சு கடைசியில போய் PhD மாதிரி ஆத்ம நிவேதனம்ங்கிறதுல போய் முடியணும். இப்படி ஒரு பக்தி இருக்கா. இன்னொரு விதம் சொல்றால் ஒரு பாதையுமே பகவான்கிட்ட கொண்டு விடுறது தான். சிரவணமே பண்ணிட்டு இருந்தான், தனியா வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். பாகவதத்துக்கு காது கொடுத்துட்டே இருந்தானாலே ஒரு நாள் பார்த்தானால் பகவானுடைய சரணத்துல இருப்பான். ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தியபீக்ஷ்ணசா ஸ்மரந்தி நம்தந்தி தவேஹிதம் ஜனாஹ ததேவ பஷ்யந்த்யசிரேண தாவகம் பவப்பிரவாஹோ பரமம் பதாம்புஜம். சிரவணம் பண்ணிட்டே இருக்கான். ஒரு நாள் பார்த்தானால் பவப்பிரவாஹோ பரமம். இவன் விஷயமாய் இந்த சம்சார கடல் தாண்ட முடியாதுங்கிறாலே அந்த கடல் வத்தியே இருக்குமா? இல்லை, அதனோட கரையை அடைஞ்சதை இவனே காண்பானா? பவப்பிரவாஹோ பரமம். இந்த சுகுதுக்கம்ங்கிற அலையெல்லாம் ஓஞ்ச கடலை இவனே பார்ப்பானா? கரைக்கு வந்ததை இவனே பார்ப்பான். அந்த கடலே வத்தி பாதையே தெரியறதை இவனே பார்ப்பான். அந்த பாதையும் எங்கு கொண்டு சேர்க்கிறதா இருக்குன்னால் பதாம்புஜம், குருவாயூரப்பனுடைய சரணத்துல இருக்கிறத இவனே அனுபவிப்பான். சிரவணம்ங்கிற ஒரு பக்தியே கொண்டு போய் சேர்த்துடும். விஷ்ணோஸ்து ஸ்ரவணே பரீட்சித பவதி வையாசகி கீர்த்தனே பிரஹ்லாத ஸ்மரணே ததங்கிரி பஜனே லக்ஷ்மி பிருது பூஜனே அக்ரூரஸ்துபிவந்தனே ச கருடோ தாஸ்யே சகித்வேர்ஜுனஹ சர்வஸ்வாத்ம நிவேதனே பலிரபூதி கைவல்யமேஷாம் பலம். காது குடுபோருன்னு தான் சொன்னார். ஸ்ரோதவ்யானி சஹஸ்ரஷா ஸ்ரோதவ்யாதீனி ராஜேந்திரா நிருணாம் சந்தி சஹஸ்ரஷா. அவர் 6 கேள்வி கேட்டார் பரீட்சித்து. யச்ரோதவ்யம் அதோஜப்யம் எத்கர்த்தவ்யம் ஸ்மர்த்தவ்யம் பஜனம் ப்ரூஹி யத்வா விபரியம்னு 6 கேட்டார். சுகர் 6க்கு பதில் சொல்லல, 1 போருண்டான்னா. எதுக்கு இத்தனை கேள்வி பரீட்சித்து? எதுக்கு இத்தனை கேள்வி? நீ காத குடு 7 நாளைக்கு போறோம். இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்ஹிதம் அதீதவான் துவாபராது. எங்க அப்பாட்ட அத்தியனம் பண்ண பாகவதம் இருக்கு. காதை கொடுத்தேன்னா கேட்கறதுக்கே 1000 ஜென்மா போராதுடா பகவத்குணங்கள். ஸ்ரோதவ்யாதீனி ராஜேந்திரா நிருணாம் சந்தி சஹஸ்ரஷா ஸ்ரோதவ்யா கீர்த்தித்தவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யஸ்ச இச்சதா அபயம். கதை கேட்டு கேட்டே க்ஷேமத்தை அடைஞ்சார் பரீட்சித். அந்த பரீட்சித்துக்கும் நம்பிக்கை வரத்துக்காக சுகாச்சாரியால் எடுத்ததுமே முதல்ல சொன்னது யாரோட கதைன்னால் எங்க ராமனுடைய குலத்துல வந்தவரோட கதையை தான் சொன்னார். துருவச்சரித்திரம் பிரகலாத சரித்திரம்லாம் அப்புறம் சொன்னார். முதல்ல யார சொன்னார்னால் கட்வாங்கோ நாம ராஜரிஷி ஞாத்வ. சுகர் வாயை திறந்ததும் முதல்ல சொன்னது யாரை பத்தினால் கட்வாங்க மகாராஜாவை பத்தி தான் சொல்றார். கட்வாங்காது தீர்க்கபாவுஷ்டேன்னு மேல சொல்ல போற நவமத்துக்கு பூர்வமாய் அந்த கட்வாங்கனை பத்தி சொல்றார். நான் ரங்கநாதன் ஆராதிச்சவாளாச்சே, அவளை நினைக்காம பக்தால் கதையை எப்படி ஆரம்பிக்க முடியும்? கட்வாங்கோ நாம ராஜரிஷி. தேவலோகத்துக்கு போன கட்வாங்கனே, தேவதைகள்லாம் கேட்கலால் இன்னும் 1 முகூர்த்தம் தான் உனக்கு ஆயுசு, உன் மனசுக்கு ஏதாவது பயமா இருக்கா? இவரா கேட்டு தெரிஞ்சுட்டார். பூலோகத்துல எத்தனை ஆயுசுனால் இன்னும் 1 முகூர்த்தம் தான் நான் இந்திரன் சொல்லிவிட்டு, உங்க மனசுக்கு ஏதாவது தாபமா இருக்கா?
உடம்பு பரபரக்கிறதா வேர்க்கிறதான்னால் அப்போ கட்டுவாங்கன்னு சொல்கிறார். எங்களுக்கு ஏது பயம்னா, எங்கள் ரங்கநாதன் இருக்காங்க, எனக்கு நல்ல கத்தி பண்ணுவேன். என் குழந்தைகளுக்கும் நான் சொல்லியிருக்கேன், ரங்கநாதனை சரணார்ச்சனம் பண்ணி வேத பிராமணால பூஜை பண்ணி க்ஷேமமாக இருப்பேன்னு சொல்லிட்டு தான் இந்திரா நான் சொர்க்கத்துக்கே வந்திருக்கேன். நமே பிரம்மகுலாத் பிராணாக குலதெய்வான் நச்சாத்மஜாக. வேத பிராமணாலும் ரங்கநாதனுக்கும் மேலே நம்பிக்கைக்கு எங்களுக்கு யாரும் கிடையாது. நாங்கள் பணத்தை நம்பல, வீடு வாசலை நம்பல, ஆள்ற ராஜ்யத்தை நம்பல, ரங்கநாதன் நம்பினவாள் நாங்கள். வேத பிராமணால சாதுக்களை நம்பினவாள். எங்களுக்கு ஏது குறை வரும், எங்களுக்கு ஏது பயம் விட்டார் கட்டுவாங்க. கட்டுவாங்கோ நாம ராஜரிஷிஹி. ஒரு முகூர்த்தம் தானே, 7 நாள் தானே இருக்குன்னார் ராஜா. ஒரு முகூர்த்தம் போருண்டான்னா முகூர்த்தாத் சர்வமுத்ஸ்ருஜ்ய பிராப்தவான் அபயம் ஹரிம். கதவானுன்னு இருக்கும் இப்போ இருக்கிற புஸ்தகங்கள்ல. இங்க பெரியவாள்லாம் சொல்லுவாள், போனான்னு சொன்னா அப்புறம் அப்ரம்ம புவனான் லோகாத் புனராவர்த்தின் அர்ஜுனான்னு ஆயிடும். பிரம்மலோக பரியந்தம் போனான்னா திரும்பி வந்தான்னு எதிர் சொல் வந்துடும். போனான்னு சொல்லாதே, பிராப்தவானே கதவான்னு சொல்லாதே. போனான்னு சொன்னா திரும்பி வந்தான்னு ஆயிடும். அடைஞ்சான்னு சொன்னானால் அத்திர பிரம்ம சமஸ்னுதே, இங்கேயே அடைஞ்சு விட்டான். பிராப்தவான் அபயம் ஹரிம். ஒரு முகூர்த்தத்தில் கதை கேட்டு க்ஷேமத்தை அடைஞ்சவாள் உண்டு. இப்படி 9 வித பக்தாலையும் சொல்றா. விஷ்ணோஸ்து ஸ்ரவணே பரீட்சித பவதி. முதல்ல இந்த பாகவதம் கேட்குற பரீட்சித்தே ஸ்ரவண பக்திக்கு. அப்புறம் கதை சொல்கிற சுக்கரை விட்டுடலாமா, வையாசகி கீர்த்தனே அப்படின்னு 9 பக்தாலை பற்றியும் நாளைக்கு மேலே சொல்கிறேன். நீ கரெக்டாக நவவித பக்தி சொல்லிட்டு இருக்கோம். பாகவதம் நரம்பு நாடியெல்லாம் இருக்குது அவருக்கு. பரம பாகவதோத்தமர் வேதம் பூர்ணமாக அத்தியனம் பண்ணி எங்கிறாம அந்த சேரங்க அவர் 2 வார்த்தை இன்னைக்கு எதேச்சியாக பிரகலாத சரித்திரன் சொல்கிற நாளைக்கு வந்திருக்கார் அவர் ஒரு 2 வார்த்தை பாகவதால். எங்கள் குடும்பத்தில் ஒரு பழக்கம், எங்கள் பெரியவாள்லாம் பகவத்குணம் யாராவது சொல்கிறவாள் வந்தால் அவளை விடுறதில்லை. அவளையும் ஒரு 5 நிமிஷம் சொல்கிறது. ஏன்னா சொல்கிறது தான் ஆனந்தம்ங்கிறது இல்லை, கேட்கறது தான் அதை விட ஆனந்தம். அதனால் சிரவணம் தானே முதல்ல சொல்லியிருக்காள், அப்புறம் தானே கீர்த்தனம் சொல்லியிருக்காள். அதனால் சிரவணானந்தம் தான் இருக்கிறதுக்குள்ளே உயர்ந்தது. அதனால் சொல்கிறவாள் யாராவது இருந்தாலானா அவளை பகுமானம் பண்ணுறது, 2 வார்த்தை சொல்கிறது. இன்றைக்கி நம்ம பம்பாய் கோவிந்தபுரம் சந்துரு பாகவதர் வந்திருக்கா. 100கணக்காக பாகவத பாராயணம் பண்ணிட்டு அவருக்கு பேருக்கு தான் வேணும் புஸ்தகம். அவருக்கு ஒன்றும் புஸ்தகங்கிறது பாராயணம் பண்ணுற எங்களுக்கெல்லாம் தான் வேணும், எந்த அத்தியாயம் எந்த ஸ்லோகம்னு. யாராவது புஸ்தகம் வச்சுட்டு இருந்தால் போகிறோம், பக்கத்தை அவள் விரட்டின்னு இருப்பாள். இவர் பாட்டுக்கு 18,000 ஸ்லோகமும் வேத பாராயணம் போல வேதமும் அத்தியனம் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. வியாசருக்கு ரொம்ப பிரீத்திகரமானது முதல்ல வேதம் தான். அவருக்கு பாகவத வியாசர்னு பேர் இல்லை, மகாபாரத வியாசர்னு பேர் இல்லை, வேத வியாசர்னு தான் பேர். அவருக்கு முதல்ல பிரீத்தி வேதோக்தம், வேதோக்தமான கர்மாக்களும் தான். அதோடு கூட அந்த நியமத்தோடு இருக்கார் அவர். வேதம் அத்தியனம் பண்ணி வெளிதேசமும் போக வேண்டாம்ங்கிற அவர். இப்போ நானும் அவரோ போனால் இப்போ எங்கே போனேன்னு யாராவது கேட்க போகிறாளா? இப்போ யாருமே கேள்வி கேட்க முடியாததான ஒரு பிரபஞ்சத்தில் இருக்கோம். இப்போ யாரும் கேள்வி கேட்டால், திருப்பி கேள்வி கேட்டால் நம்மக்கிட்ட பதில் இருக்காங்கிற கவலை எல்லாருக்குமே இருக்கு. அதனால் யாருமே யாரையும் கேட்க மாட்டா. அவாவாலா பகவானுக்கு சம்மதமாய் சாஸ்திர சம்மதமாய் இருக்கணும்னு நானும் அப்படி இருந்துருக்கேன். கதை சொல்கிறவாள்ல போகாதவா நாங்கள் 2 பேர் சுந்தரகுமார் அண்ணா மாதிரி 2 ஒருத்தர் தான் இருக்கோம். பாக்கி எல்லாருமே விதேசத்தில் போயிட்டு நிறைய பகவத்குணம் சொல்லிட்டு இருக்காள். அங்கேயும் பக்தால்லாம் ரசிக்கிறா. இப்போ யூடியூப்லேயே நிறைய விதேச பக்தால் தான் கேட்டுன்னு இருக்கா. அதனால் நான் அதை ஒன்றும் குறையாக சொல்லலை. நாங்கள் பண்ண அனுஷ்டானத்துக்கு அத்தியனத்துக்கு இப்படி தான் இருக்கணும்னு சாஸ்திரங்கள் ஒரு இது சொல்லியிருக்கிறதுனால அவளும் அப்படி இருந்துட்டு பகவத்குணம் சொல்லிட்டு இருக்கா. இன்றைக்கி ஒரு இடத்துல பாகவத சத்தம் முடிஞ்சால் உடனே இன்னொரு இடத்துல பாகவதம்னு பாகவதமே நிறைய சொல்லிட்டு, அதுவும் கேரளத்தில் அவர் எந்த கிராமமாக இருந்தாலும் சந்துருன்னு சொன்னால் தெரியும் வாழ்க்கை. சந்துரு பாகவதர்னு சொன்னால் அவளுக்கு அத்தனை உற்சவத்துலேயும் போய் பாகவதம் சொல்லிட்டு இருக்கா. அவர் 2 வார்த்தை அவர் பாகவதம் சொன்னோம். வாங்க நான் சந்துருன்னா வாங்கோ. அவர் நிறைய பகவத்குணம் அவரும் கேட்க வந்திருக்கார். அவரே சொல்கிறவர் அவரும் கேட்க வந்திருக்கார். நம்ம யஜ்யங்கள் எல்லாமும் இவ்வளோ பெரிய யஜ்யம் நடக்கிறதே பார்க்க கிடைச்சதேன்னு சந்தோஷத்தை அவரும் தெரிவிச்சுப்பார். அவர் வந்திருக்கார். 2 வார்த்தை பிரகலாத சரித்திரம் சொல்கிற நாளைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். அவர் 2 வார்த்தை சொன்னதும் மேலே கல்யாண ரூபாய ஸ்தோத்திரம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஜெய் போல் சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. प्रेमिकेन्द्र गुरोः कीर्तिं दिक्षु सर्वासु कीर्तयन् यः सञ्चरति लोकेऽस्मिन् कृष्णदासात्मजं भजे.
நாமகீர்த்தன மாத்திரேண சுப்பிரசன்னம் கிருபாநிதிம் பக்தகோலாகலம் வந்தே பக்தாபீஷ்டபலப்பிரதம். சாஸ்திரத்தில் ரெண்டு சொல்லுவா, பிராப்பியம் பிராபகம் அப்படின்னு சொல்லுவா. இப்போ பிராப்பியம்னா அடைய வேண்டிய இடம், பிராபகம்னா அடைவிக்கக்கூடியது. இப்போ நம்ம காரில் இங்கே வந்தோம்னா அதுக்கு பிராபகம்னு பேர். பிராப்பியம்னா இங்கே வந்து கதை கேட்குறோமே அதுதான். இங்கே சாஸ்திரங்கள் எல்லாமே பகவானை அடைவிக்கக்கூடிய வழியாக இருக்குது அல்லது வழியை காட்டுறதா இருக்குது. எல்லா சாஸ்திரங்களும் அப்படி இருக்கும் பொழுது பாகவதம் மாத்திரம் எப்படி இருக்குடான்னா பிராப்பியமாகவும் இருக்குது பிராபகமாகவும், ரெண்டுமே அதுதான் இருக்குது. பிராபகமும் அதுதான், பிராப்பியமும் அதுதான். நம்ம வந்து அதுக்கு உதாரணம் சுகாச்சாரியர் தான். முதல்ல ஞானம் வரத்துக்கு பாகவதம் படிக்கணும், ஞானம் வந்த பிறகு அப்பயும் பாகவதம் தான் படிக்கணும். அதனால் அது பாகவதம் அப்படி இருக்குது, அது யாராலையும் அதை விட முடியாது. உண்மையான ஞானிகள்னால் அவன் பாகவதம் பிரேம்னா பட்டன் தத் மகாத்மியத்தில் சொல்கிறார். சுகரி எப்படி வரார்னு, தத்ராயோ ஷோடச வார்ஷிகாஸ்ததா ஞானாத்ம மகாப்தி சந்திரமாக பிரேம்னா பட்டன் பாகவதம் சனைஹி. சனத்குமாரர் பாகவதம் சொல்லும் பொழுது அங்கே ஸ்ரோதா நாரதர், அப்போ சுகர் வரார்னு வர்ணிக்கிறார். தத்ராயோ ஷோடச வார்ஷிகாஸ்தா வியாசாத்மஜோ ஞான மகாப்தி சந்திரமாக. அவர் பாகவதம் சொல்லாமல் அவரால் இருக்க முடியாது. நம்ம 4 பேர் கேட்டால் சொல்லுவோம், இல்லைன்னா பேசாமல் இருப்போம். அவர் கேட்டாங்க, அவருக்கு பாகவதம் சொல்லாமல் நமக்கு மூச்சு விடுற மாதிரி அவர் பாகவதம் சொல்லிட்டு இருப்பாராம், அண்ணா மாதிரி. அது மாதிரி அண்ணா தான். எங்கள் அண்ணா வந்து இவருக்கு அவ்வளோ அனுகிரகம் பண்ணியிருக்கார். இங்கே வந்து அப்படி அண்ணா வந்து சேங்கனூரில் அந்த வயல்வெளியில் பாகவதம் சொல்லுவாராம். அந்த பயிரெலாம் ஆடுறதை பார்த்துட்டு லட்சக்கணக்கான பாகவதால் தலையாட்டி கேட்டுன்னு இருக்கான்னு அங்கே வயல்வெளியில் பாகவதம் சொல்லுவார். அப்படி இங்கே இவர் சொல்லிட்டு இருக்கார். இங்கே பிரதான சுற்றி வர நிறைய பேர் இருக்கா. அண்ணா அண்ணா நிறைய மகாத்மா நம்ம சூட்சும ரூபத்தில் இருக்கா, அவளுக்கு தான் தெரியும். நமக்கு இங்கே பார்க்குற வாழ்க்கை கொஞ்சம் பேர் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே அவ்வளோ அண்ணா அப்படி சொன்னார்னா அண்ணா இங்கே வந்திருக்கார், அவருக்கு அவ்வளோ அனுகிரகம் பண்ணியிருக்கார். ஏன்னா உண்மையான ஒருத்தர் பாகவதம் படிச்சிருந்தாருன்னா அவள் அண்ணாட்ட சம்மந்தப்பட்டிருப்பாள். நிறைய பேர் அது மாதிரி பார்த்துருக்கேன் நான். அப்படி அந்த பாகவதம் வந்து அண்ணாட்ட கொண்டு விடும். இந்த உண்மையான பக்தி இருந்தால் அந்த நல்ல ஆச்சாரியனை கொண்டு விடும். அது ஆச்சரியம் இல்லை, அடுப்புல சொல்கிறேன்னு நினைக்கிறேன்னா, மல்லியூர் திருமேனி கடைசியாக என்கிட்ட சொன்னார், அந்த கிருஷ்ணபிரேமி சுவாமி ஒரு தடவை இங்கே வர சொல்லுங்க, அதுக்காக நீங்கள் போய் சொல்லுங்க அப்படின்னு. 1000 பாகவத பாராயணம் பண்ணவர், 1000 பாகம் பண்ணினவர். நான் அதை இங்கே அண்ணாட்டையும் வந்து தெரிவித்தேன். ஒருத்தர் 1000 பாகவத பாராயணம் பண்ணிட்டு அண்ணா அவங்கள எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அங்கே மல்லியூர் சங்கரன் திருமேனின்னு அவ்வளோ பாகவதம் படித்தவர். அப்படி அந்த பாகவதம் வந்து ரெண்டுமா இருக்குது, பிராபகமாகவும் இருக்குது. தன்மே சாத்தியம் சாதனம் கிருஷ்ணநாம அப்படி சொன்னார். சாதனமும் பகவன் நாமந்தான். முதல்ல ஞானம் வரத்துக்கு நாமம் சொல்கிறோம், ஞானம் வந்த பிறகும் நாமத்தை சொல்லிட்டு இருக்கணும். எது மாதிரினா இந்த எஸ்குலேட்டர்னு ஒரு இப்போலாம் இருக்குது பாருங்க, முதல் படியும் அதுதான், கடைசி படியும் அதுதான், அதில் நின்றா போகிறோம். அது மாதிரி நம்ம வந்து பாகவதத்தை ஆசிரியிச்சுட்டோம்னா ஆரம்பப்படியும் இதுவாக இருக்குது, அப்படி அது எண்டு படியும் அதுதான். அப்படியேப்பட்ட பாகவதம் விடாமல் சொல்லிட்டு இருக்கார். அவர் யார் கேட்குறாளா இல்லையாங்கிறது இல்லை, அவர் அனுபவத்துக்கு சொல்கிறார். அது எல்லாருக்கும் உபயோகமாகவும் இருக்குது. அப்படி பாகவத சப்தாகம் மாற்றி மாற்றி நான் ஊராக அலைஞ்சின்னு இருக்கேன். ஆனால் இவர் உட்காந்த இடத்துல நான் வந்து திருமங்கையாழ்வார் மாதிரி, அவர் வந்து நம்மாழ்வார் மாதிரி. ஏன்னா திருமங்கையாழ்வார் குதிரையை, அவருக்கு ஒரு நல்ல குதிரை ஒன்று கிடச்சிது, ஊராக அலைஞ்சிட்டு. எனக்கு குதிரை கிடைச்சா தேவலை. அவர் ஊராக போய் பெருமாளை பார்த்து மங்களாசாசனம் பண்ணினார். நம்மாழ்வார் எந்த புளிய மரத்தடியில் இருந்தாரோ அங்கே வந்து எல்லா பெருமாளும் க்யூவில் நிற்பாளாம், என்ன பாடுங்கோ என்ன பாடுங்கோன்னு. அப்படி பேரே நின்ற பெருமாள், அதில் ஒரு பெருமாள் வந்து குறுக்க வந்து க்யூவில் வராமல் குறுக்க வந்து முன்னாடி வச்சு நின்னாருன்னு அது வேற சொல்கிறார். இந்த என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு. அப்படி நம்மாழ்வார் மாதிரி உட்காந்த இடத்துலேருந்து, ஏன்னா அண்ணாவே இவரை பார்த்து சொன்னார், நீ சின்ன வயசில் அழகாக உட்காந்துட்டப்பா, நான் இந்த வயசில் நான் அவ்வளோ அலைஞ்சின்னு இருக்கேன் அப்படின்னு.
அப்படி இவர் வந்து அத்தைவ சுகமாஸ்வ எம்பெருமானார்கிட்ட ராமானுஜர்கிட்ட பெருமாள் அருளி செய்தார், இங்கே இது எங்கேயும் போக வேண்டாம்னு. அண்ணா போகும்போது பெருமாள் அப்படி கேட்க மாட்டேறான், ஒளிஞ்சுட்டே அண்ணாவை அந்த தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சுட்டு இருக்கனா அதில் பார்ப்பாரான். என்ன பெருமாள் கேட்பாரான், என்னப்பா இங்கே இருக்க எங்கேயா ரோஷன் நாம பிரச்சாரத்துக்கு போக வேண்டாமான்னு அவரை பார்த்து கேட்பாரான். அப்படி இவன் உட்கார்ந்த இடத்துல நம்மாழ்வார் மாதிரி அவர் பாகவதம் சொல்லிட்டு இருக்கார், நான் திருமங்கையார் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அந்த பாகவதம் எங்களை சேர்த்து வைக்கிறது. ஏன்னா சதாம் சத்பி சங்கா கதமபிகி புண்ணியேன பவதி. சாதுக்களுக்கே சத் சங்கம் கிடைக்குன்னா அதுக்கும் நிறைய புண்ணியம் வேணும் அப்படிங்கிறார் உத்தரராம சரித்திரத்தில். நான் எதிர்ச்சியாக இங்கே ஒரு சத் சங்கத்துக்கு வந்தேன், இங்கே 2-3 சத் சங்கம் இங்கே வந்து ஸ்ரீரங்கத்தில் எந்த சத் சங்கத்துக்கு போகிறோன்னு தெரியல. நான் மட்டும் இந்த கிருஷ்ணன் மாதிரி ஒரு 16,808 ரூபா எடுத்துட்டா தேவையில்லை தோன்றது. அங்கே சத் சங்கம் இங்கே சத் சங்கம்னு அவ்வளோ சத் சங்கம் நடக்கிற இடமாக இங்கே இருக்குது மகாக்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் அதுவும் இந்த மாதம் புருஷோத்தம மாதம், எல்லாரும் ரிஷிகள்லாம் இந்த மலை மாதம்னு விட்டா அந்த மாதம் போய் பகவான்கிட்ட போய் அழுது, கவலைப்படாத என் பேரை உனக்கு கொடுத்துட்றேன், என் பேர் புருஷோத்தமன் நீயும் புருஷோத்தம மாதம்னு உன்னை இந்த மாதத்தில் உன்னை கொண்டாடுவான்னு பகவான் எல்லாரையும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். அப்படி உயர்ந்த மாதத்தில் உயர்ந்த க்ஷேத்திரத்தில் உயர்ந்த அதிகாரி மூலமாக இங்கே உயர்ந்த சத்சங்கம் நடந்துட்டுருக்கு. இது மாதிரி சத்சங்கம் நமக்கு அடிக்கடி கிடைக்கணும்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். அதே கிருஷ்ணா. கல்யாண அவர்கிட்ட கொடுத்து கூட போச்சு, அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்வாதி திவ்யாயுத சத்கராயே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 தாம்பூலத்தை என நாராயண 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 கோபிகா ஜீவனஸ்மரணம். சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திக்கு